அஜித்குமார் பிரதர் வணக்கம். கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிப்போம். பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன். இந்த பரணி ஆளக்கானா வந்து அப்படின்னு அப்டேட்டடாக ஆரம்பிப்பார்னு பார்த்தேன். ஆளக்கானா வரட்டும், 2 நிமிஷம் பார்ப்போம். வந்தாருன்னா அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இல்லையா நமக்கு தெரிஞ்ச அப்டேட் அப்படியே சொல்லுவோம். அப்புறம் வந்து முக்கியமாக நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன். அதை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஏன்னா வந்து 2 நாளாக வந்து ஒரு நண்பர் வந்து ஸ்பேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அவருக்கு நன்றிகள். ஏன்னா அவர் கரெக்டாக டேவிட் அவர் பேர், அவர் தான் கரெக்டாக ரெக்கார்ட் அனுப்புறதுனால தான் 2 நாளாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியுது. பரணி கேரளா வந்துட்டாருன்னா அது நமக்கு எப்பவும் போல ஈஸியாக போயிடும். கேரளா வர வரைக்கும் அவர் 2 நாளைக்கு பண்ணி தரேனாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு சொல்லிடுவோம். சொல்லிட்டு ஆரம்பிச்சு நேற்றே நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, பரணி ஆளை காணா, அதனால நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டை அப்படியே சொல்லுவோம். இன்னைக்கு என்ன மெயினான அப்டேட் வந்துச்சுங்கிறத ஓரளவுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். மிச்சத்தை யாராவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஒரு புதிய தகவல் ஒரு வாரமா ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா வந்து இந்த லூசிபர் 2 வந்து வருமா வராதா, வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து நேற்று இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா, இந்த லூசிபர் 2ங்கிறது அது எம்ப்ரான். அந்த எம்ப்ரான் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ்ல வந்து மிகப்பெரிய சிக்கல் கிளம்பி இருக்கிறதாகவும், அந்த ஓவர்சீஸ் ரிலீஸ்ல ரைட்ஸ் வாங்குற இஷ்யூ வந்து பெருசா பூதாகரமா கிளம்பி இருக்கிறதாகவும், அதனால அந்த படம் வர்றது டவுட்டுங்கிற மாதிரி கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மோகன்லால் சைடு வந்து இல்ல பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்குள்ள ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி வந்து பெருசு படத்துல இருந்து புதுசா ப்ரோமோ விட்டுருக்காங்க. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்ப விமல் நடிக்கிற பரமசிவன் பாத்திமா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து கேங்கர்ஸ் அப்படின்னு சுந்தர்சி படம் ஒன்று இருக்குல்ல, சுந்தர்சி வடிவேலு சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை வந்து சரிகமா வாங்கியிருக்கிறாங்க. அதோட கேக்குதா? நான் பேசுறது யாருக்கா கேக்குதா? கட் ஆகுது ப்ரோ கொஞ்சம். எனக்கு இப்பதாங்க பேசுறது கேக்குது. இது வரைக்கும் பேசுறது எதுவுமே கேட்கல. அப்டேட் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப அதே நிப்பாட்டிங்க. யாரோ கேக்குதானே? அப்டேட் சொன்னாரா? இன்ன வரைக்கும் அமைதியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே கேட்கல. மாவீரன் ப்ரோ. கேக்குது ப்ரோ. நடுவுல யாரோ கேக்குதானாங்க புதுசா ஸ்பீக்கர் கொஞ்சம் அப்படியே பிரகாஷ் ப்ரோ நிப்பாட்டாரு பேசுறது. ஆனா நீங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. பிரகாஷ் ப்ரோ அப்டேட் சொன்னதே கேட்கல. அவரு இது மலையாளம் மூவி மோகன்லால் போஸ்ட் பண்றான்னு சொன்னாரு. அப்புறம் பெருசு அந்த ப்ரொமோஷன் வீடியோ சொன்னாரு. இன்னைக்கு குரோக்க வச்சு செய்யறாங்க போல எல்லாரும். ஆமா ஆமா, எல்லாரும் வன்மத்தெல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. எதுக்கு ப்ரோ? எந்த படத்துக்கு ப்ரோ ஒரு ஏஐ இருக்குல்ல ட்விட்டர்ல கோர்க்குன்னு. ஆமா, நீங்க போட்டுனே இருந்தீங்க எதேதோ அதை டேக் பண்ணி. ஆமா, நான் எனக்கு அறிவு என்ன இருக்கான்னு சடனா இன்னைக்கு உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்க, விஜயா ரஜினியா யார் பவர்ஃபுல் கேட்டீங்க. அது 2 தான் பார்த்தேன். ஆமா, ஆனா நிறைய பேர் வன்மத்தெல்லாம் இறக்குனாங்க. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு இன்னைக்குள்ள. நான் 2 போட்டு விட்டேன். ரிப்ளைவே பண்ணாம போயிடுச்சு. உங்களது நான் எதுவும் இன்னைக்கு எங்க பாக்கல. பிரகாஷ் ப்ரோ பேச மாட்டாரு. நான் ஒண்ணு வந்து பிரகாஷ் மகாதேவன் தான் அருண்மொழிவர்மனோட மறுஜென்மமோன்னு ஒன்று போட்டேன். அப்புறம் ஸ்மார்ட் பரி தான் சிவகார்த்திகேயனோட டிசைடிங் அத்தாரிட்டியான்னு 2 போட்டேன். 2க்குமே ரிப்ளை வரல. மாவீரன் bro, உங்களுக்கு வந்து ரிப்ளை. அது வந்துச்சு ப்ரோ. 2 பேர் ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துச்சு அந்த கேள்விக்கு பதில். நீங்க அறிவாளின்னு வந்துச்சா இல்லையா? அதுக்கு பதில் வரல. கம்ப்யூட்டரே கொழும்பிருச்சு போல.
நேத்து இவரு சுகுமார் ப்ரோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சூர்யா, அஸ்வந்த் வாய்ப்புகள் ஹை அப்படின்னு. அவர் வந்தா கேட்கலான்னு பார்த்தேன். எங்க பிரகாஷ் bro பேசவே மாட்டாரு. ப்ரோ அதான் நேத்து நான் கேட்டேன். நீங்க ஸ்பீக்கர்ல இல்லையே எண்டிங் டைம்ல. அது 47 நடக்கறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிரகாஷ் கேக்குதா பேசுறது? இல்ல அவருக்கு கட் ஆயிடுச்சா? ஏன்னா பாதி அப்டேட் சொல்லிட்டு இருந்தாரு, அதோட கட் ஆயிடுச்சு. நம்ம பேசுறது கேக்குதா கேட்கலையா பிரகாஷ்னே தெரியலையே. கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி ப்ரோ கீழே இவன் வேற கேட்டே இருக்கான். விஷால் வந்து ரைட்டு கேட்டிருக்கான், ஸ்பீக்கர் கேக்குறான். பிரகாஷே எனக்கு கேக்குதா உங்களுக்கு? முந்தானேத்து மாதிரி நம்ம எல்லாம் அவருக்கு 1 மணி நேரம் கழிச்சு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது. யாராச்சும் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. தெரியல சோலார் ப்ரோ பாப்போம். வாட்ஸ்அப் பண்ணுங்க அவருக்கு. பண்றேன். இருடா விஷாலு, கேட்டுருச்சுடா, அதான் சொன்னேன்ல. அவர் வரட்டும், வந்தோடனே கொடுக்கலாம். கையை தூக்கிக்கிட்டே இருக்கான், எமோஜி போட்டவே இருக்கான். இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கிற மாதிரி அவரு வேற. ஆமா, ஆர்ஜே விஷால் வந்து இந்த எமோஜியை வந்து விடவே மாட்டான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 15-20 வாட்டியாச்சு இந்த எமோஜியை போட்டாதான் அவனுக்கு சுகுமா இருக்கலாம், அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஒரு முறை எமோஜி போட்டா அது பத்தாதுன்ற மாதிரி இருக்காங்க போல. அஜித்குமார் ப்ரோ டிஎம் பாருங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், பிரகாஷ்க்கு இன்னொரு பிளே வரல, வந்தோடனே இது பண்ணலாம். என்ன இன்னைக்கு இவனையும் காணோம், பரணி. அந்த அவர் வேலை ஒரு ஸ்டார்டிங் 4 சொல்லிட்டாரு பேர்த்தாச்சும் மைக் பரணி வருவாருன்னு சொன்னாரு. அதனால வெயிட் பண்ணலாம் ஓகே ப்ரோ. சோலார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் சாப்பிட்டுக்கிட்டு டைம்ஸ்ல டெய்லி இருக்கும்போது வரீங்க ப்ரோ, பிரகாஷ்க்கு தொண்டை அடைச்சு எப்படியும் அப்படியே மூச்சு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ் டெய்லி வரீங்க, அதனால தான் குறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒல்லி ஆயிட்டீங்க. ஆமா, அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒருத்தர் இந்த படத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு இந்த மிக்கி 17 போயிருந்தேன். இந்த இவர் படம் பொஞ்சாங் ஹோ படம், அதுக்கு போயிருந்தேன். பொஞ்சாங் ஹோ படத்துக்கு. அப்பவும் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரும் சொன்னாரு, என்னங்க இலச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஏன் பாக்குறவங்களா முதல் கேள்வியா எதையே கேக்குறீங்க, வேற எதுவுமே போயிட்டு உங்களுக்கு என்கிட்ட கேட்கறக்கு இல்லையா அப்படின்னு. தெரியல, அது கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் பேசும்போது சும்மா நடந்துட்டே பேசிட்டு இருக்கேன், ஊரை சுத்திக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு. அதனால அப்படியே நடக்க கம்மியா இருக்கு போல. ஆதி ப்ரோ, என் ஃப்ரெண்டு நவீன் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னான் ப்ரோ. சொல்லுங்க நீங்க bro. அந்த டைம்ஸ் பாஸ்ல அங்கெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு நீங்க ரொம்ப டெரரான ஆளு, ரொம்ப இவர்கிட்ட எது பேசினாலும் இப்படிதான் பேசுவார் போல அப்படின்னு ரொம்ப இது. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க மூக்க கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பேசினாலே மூக்க கடிச்சு வச்சிருவேன் கிட்டத்தட்ட அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாரா? தான். பேசினா மூஞ்சிக்கு அதை முறைச்சிட்டு போயிடுவார் அப்புறம் அந்த மாதிரி கேட்டுற போல. ஆனா இங்க பேசும்போது தான் தெரியுது இவ்வளவு ஜாலியா இருக்காரு.
அப்புறம் ஏன் இப்படியே இருந்தா நல்லா இருக்குமே அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாப்ல. ஏன் புரியலையே எனக்கு எனக்கு எல்லாரும் தான் கேக்குறாங்க. இந்த இது பரவாயில்ல, நீங்க ஒருத்தர் இந்த ராபிடோல வந்து ஒருத்தர் கூட வந்தேன். அவர் வந்து இந்த இந்த கோவா போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்ல வந்து மதுரை மதுரை போறாங்க. ஸோ ஹலோ, வந்து கேக்குதா நண்பர்களே? இங்க இறக்கி விட்டு போனாங்க. கேக்குது கேக்குது ஏன்னா பிரகாஷ், நடுவுல கேக்குது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு போன் வச்சு கட் பண்ணி விட்டேன். ரொம்ப நேரம் நான் என்னமோ பேசி இந்த அப்டேட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா யாருக்கும் கேட்கல போல ம் இருக்கு. அதுக்கப்புறம் கேக்குதான்னு கேட்டுக்கிட்டே ஆமா, இருந்தேன். யாருக்குமே கேட்கல. சரி, ரைட், ஓகே. அப்டேட் எனக்குமே எல்லாம் இப்ப சொல்லிட்டாங்களா? பிரகாஷ் எல்லாம் பேசுறது ஓகேவா? கேட்கல. இல்ல யாரும் இப்ப நீங்க இன்னும் எந்த அப்டேட்டும் சொல்லல. நீங்க அப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்களா அதோடய இருந்துருச்சு. அடப்பா, இந்த அதுக்கப்புறம் எதுவுமே பாதிக்கு கேட்கல. மேல சொன்னும் போது எல்லாமே வேஸ்டா போச்சா? சரி. எதுவுமே கேட்கல. லூசிஃபர் இதெல்லாம் கேட்டுச்சு. இப்போ ஆமா, சுத்தம். உங்க நண்பர்கிட்ட சொல்லிருங்க அஜித்குமார், நான் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். சரி. அதாவது எங்க சீரியஸான ட்வீட் போடும்போது நான் இல்ல பிரகாஷ், இல்ல, என்னன்னா என்ன கேள்வி உங்கள்ட்ட? இவரோட ஃப்ரெண்டு அஜித்தோட ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருக்காங்களாம் அவர்கிட்ட. டைம் பாஸ் பேசல எல்லாம் இவர் ட்விட்டர்ல எல்லாம் இவர் பேசுறத பார்த்துட்டு ஓ, இவர் எப்பவுமே அந்த கேள்வி. ரைட், ஏதாவது ரைட், ஓகே. பேசினாலே புரியுது, கேள்வி புரிஞ்சுது. இல்ல, கேள்வியே பேசினாலே ஃபுல்லா மூக்கு கடிச்சு புரிஞ்சிருச்சு. வச்சிருவாரு அப்படின்னு. அதுக்கு சுருக்கமா ஒரு பதில் இருக்கு. இல்ல இல்ல, பிரகாஷ், சுருக்கமா ஒரு அது பதில் இருக்கு. இல்ல, என்னன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஏங்க உங்களுக்கு பல்லாங்குழி படம் பாத்திருக்கீங்களா? இல்லையே, ஞாபகம் இல்ல. சரி, அப்படி ஒண்ணும் இல்ல. ஒரு கொடூரமான ஆட்களா கருதப்படுற ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்பியாரு, ஆஹ், அப்புறம் அசோகன், அப்புறம் வந்து தேங்கா சீனிவாசன், அப்புறமேட்டு இன்னொரு நண்பர் வந்து வி.கே. ராமசாமி. இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் கொடூரமான நண்பர்கள். இந்த 4 பேரும் எப்படி எப்படியோ பார்ப்பாங்க. எல்லாத்தையும் திருத்த முடியாது. திருத்த முடியாத நீங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பேசுறதுமே கொடூரமா கேட்கல. இருப்பாங்களே நான் ஈவாய்க்கு அப்படிங்கிற மறுபடியும் ஜாயின் பண்றேன். அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, அவர் போலீஸ் தான். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப சாஃப்டா பேசியே எல்லாத்தையும் திருத்திடுவார். அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்மளோட சினிடாக்ஸ் பேஸ். எவ்வளவு கொடூரமானவர்கள் நீங்க கடத்தப்பட்டாலும் இங்க இருந்து அவங்க உண்மையான முகமா ஜாலியா சர்வ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் நம்ம பெருமை ஸ்பேஸ். பேசட்டா அட இவ்வளவு பெரிய இடத்த பாவிகளா, சொல்லிட்டீங்களே. அட பாவிகளா. இல்லங்க, நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிற ஆள் தாங்க. இல்லங்க, இந்த ட்வீட் இல்ல பிரகாஷ், எனக்கு அது டவுட்டா இருக்கும். என்னன்னா, இந்த ஒரு வாட்டி இப்படித்தான் கோவால இருந்து திருப்பி வரப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரை போனாங்க. என்னை சென்னையில இதுல இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதாவது நான் சொல்லிட்டேன், சரிடா நீங்க ஹைவே புடிச்சு போனோம், நீ ஹைவேல இறக்கி விட்டுருங்க, ஹைவேல தான் ரேபிடோ புடிச்சு போய்க்கிறேன் அப்படின்ட்டு. மதுரை வாயில் தான் வீடு அப்போ. சோ அங்க ஏறி போறேன். ரேபிடோல ஒருத்தர் வந்து, நீங்க தோழர் தானே ட்விட்டர்ல இருந்தாரு. ஆமாங்க அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இருந்தோம். போற வழியில ஏதோ கேட்டாரு, நானும் பதில் சொல்லிட்டே வந்தேன். எனக்கு சிரிக்கலாம் செய்றீங்க அப்படின்னாரு. அதாவது இவராச்சும் பரவாயில்ல, சிரிக்கிற மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னாரு. அவர் சிரிக்கிறதே ஆச்சரியமா கேட்டாரு. யோ, என்னைய சிரிக்கிறது ஆச்சரியமா கேக்குறேன், என்னை பார்த்தா என்ன ஜோம்பி மாதிரி தெரியுதா, எல்லாரையும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு. இல்ல ட்வீட் எல்லாம் சீரியஸா போடுவீங்கல்ல அப்படின்னு. புரியலையே, பேசுறது சோசியல் இஷ்யூஸ் பத்தி, அதை சீரியஸா போடாம எப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த 4 பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. அதாவது அஜித்குமார் கேட்டது கூட அவர் நண்பராச்சும் இந்த இதுவா கேட்டிருக்காரு. அது பேர் என்ன, இந்த ஏன் நீங்க வந்து இதுவா பேசுறது இல்ல அப்படின்னு, காமெடியா ஜாலியா பேசுறது இல்ல, நீங்க சிரிக்கிறதுக்கே சொல்றாங்க, என்ன சிரிக்கலாம் செய்றீங்க அப்படின்னு. ரஞ்சித் நேர்ல பார்க்கும்போது அப்படிதான் கேட்பாங்க யாருன்னா இது வரும்போது. என்ன அவர் சிரிக்கலாம் பேசுவாரா அப்படின்னு. எங்க எல்லாரும் மனுஷன் தானேங்க, எங்க சிரிக்க மாட்டாங்களாங்க அப்படின்னு. சரி, ரைட்டு. இன்னைக்கான அப்டேட்டை முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுவோம். என்ன அப்டேட்ல ஆரம்பிச்சேனே தெரியல எனக்கு. பொதுவான அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து ஒரு வாரம் 10 நாள் காலமா வந்து ரூமரா வந்துட்டு இருந்தது. ஏன்னா லூசிஃபர் 2 எம்ப்ரான் இருக்குல்ல, அந்த படம் வருமா வராதாங்கிற சிக்கல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வராது அப்படிங்கிறது நியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு அப்டேட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான அப்டேட் நீங்க பேசிட்டு. பிரகாஷ், இவனுக்கு கொடுத்துட்டேன் நான். ஆர்ஜே விசால கை தூக்கிட்டே இருக்கேன், உனக்கு நான் கொடுத்துட்டேன், அக்செப்ட் கொடுத்துட்டேன். இன்னும் ஆக மாட்டேது, உனக்கு கனெக்டிங் தான் காட்டிட்டு இருக்கு எனக்கு. அவர்கிட்ட தான் வேற ஐடி இருக்கே ப்ரோ, அதுல வர சொல்லலாம். இல்ல இல்ல, இதுவே எனக்கு காட்டுது, நான் கொடுத்துட்டேன். எனக்கு நம்மளாவே கொடுக்க முடியாதா? வாண்டா கொடுக்கலாம், டிஎம் பண்ணலாம், வெளியே போயிட்டு அந்த டிஎம் வழியா வாங்கன்னு சொல்லலாம். இல்ல, இன்வைட் டு ஸ்பீக்னு கொடுக்கலாம். நீங்க அந்த இன்வைட் டு ஸ்பீக்ல டிபியை கிளிக் பண்ணீங்கன்னா, மேல வந்து ஓ, அதுலயே பெரும்பாலும் அக்செப்ட் ஆகிரும். சரி, பார்ப்போம். திரும்ப அப்டேட் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு. லூசிஃபர் 2 வரது டவுட்டுங்கிறதா இப்ப அப்டேட், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பரமசிவன்
வணக்கம் ஓகே. வணக்கம் வணக்கம். பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற ஒரு படம் வந்து விமல் படம். அந்த விமல் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து சுந்தர்சி படத்தோட கேங்கர்ஸ் படத்தோடைய ஆடியோ ரைட்ஸை சரிகம சவுத் வாங்கியிருக்கிறாங்க. காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் ஏற்கனவே வந்துருந்துச்சு தியேட்டர்ல. அந்த படம் வந்து ஓடிடியில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் ஆகுது. டென்ட் கொட்டால ஸ்ட்ரீமிங் ஆகுது. அடுத்தது பெருசு அப்படிங்கிற படத்துல வந்து இன்னைக்கு வந்து ஸ்னீக் பிக் புதுசு ஒன்று விட்டுருக்காங்க. ஜென்டில் உமன் படத்துல வந்து ஒரு ஸ்னீக் பிக் விட்டுருக்காங்க. டாக்ஸிக் படம் இருக்குல்ல, அதாவது டாக்ஸிக்னு படம் பேரு, யாஸ் படம். அதுல வந்து அவங்க இந்த இங்கிலீஷ்லயும் படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை வந்து கன்னடத்துலயும் இங்கிலீஷ்லயும் 2 லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜ் டப் பண்றாங்க. பட் இங்கிலீஷ்ல டைரக்டாவே ஹாலிவுட் படமா எடுக்கிறாங்க. அதை அதுல ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த ஹாலிவுட்ல எடுக்கிறதுக்கான ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாம். அடுத்தது வந்து அருண் விஜய்க்கு வந்து வணங்கான் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து ஒரு அவார்டு, அதாவது டெக் போஸா என்னமோ அந்த அவார்டு பேரு டெக்கோ போஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அவார்டு பேர் ஃபுல்லா. ஆமா, டெக்கோ பெஸ். அது வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு எல்லா படங்களும் சென்சார் ஆயிடுச்சு. அதுல ஸ்வீட் ஆர்ட் படம் யூஏ சென்சார் ஆனதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆபீசர் ஆன் டியூட்டின்னு சொல்லி மலையாளத்துல இப்போ ஒரு படம் வந்து ரீசெண்டா வந்து நல்ல ஒரு பேர் பெற்றுச்சு. அந்த பேர் பெற்ற படம் வந்து தமிழ்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படமும் யூஏ வாங்கிருச்சு. அப்புறம் வந்து வருணன் அப்படிங்கிற படத்துக்கு ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். வேற எதுவும் அப்டேட் இருந்துச்சா அண்ணா இல்லையான்னு தெரியல. பொன்மேன் பரணி இன்னைக்கு சொல்லுவாரு. நைட்டு ரிலீஸ் ஆகுது. அது வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். பொன்மேன் இன்னைக்கு நைட்டு ஆமா, ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் இன்னொரு இடைச்சர்கள் என்னன்னா, அந்த பொன்மான் தானே, பொன் சரி மேனா? சரி பொன்மேன் பொன்மான் ஏதோ ஒன்று. அப்புறம் அந்த டாக்ஸிக் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அண்ட் ஜான் விக் படம் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர் தான் டாக்ஸிக் படத்துலயும் ஒர்க் பண்றாப்புல. ஸோ இங்க அதனால ஆதியை காணா. ஆக்ஷன் சீன் ஆதி ஆக்ஷன் சீன் இருந்தாரு. நல்லா, ஆமா கோஸ்ட்ல இருந்தாப்புல போயிட்டாப்புல. அதனால ஆக்ஷன் சீன் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம டாக்ஸிக்கு. ப்ரோ இது எம்புரான் வந்து ஆக்சுவலா அது பொன் மேன் தான், பொன் மான் இல்ல, பொன் மேன் தான். ஓகே. என்னன்னா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி அவன் கேரக்டரே படத்துல பொன் மேனா? கோல்ட வந்து ரிகவர் பண்ணிட்டு வரவன் தான். தங்கத்தை கொடுத்துட்டு அதை ரிகவர் பண்ணிட்டு வரவன் அவன் பொன் மேன். ஓகே ஓகே. அண்ணா கேக்குதானே நான் பாதி பேசுறது? மலையாளம் பாதி இங்கிலீஷ் தான் டைட்டில். கேக்குதுடா விஷால் ப்ரோ கேக்குது. விஷால் ப்ரோ கேக்குது. ஓகே டன் கேக்குது டன். விஷால் ப்ரோ பேசுறது கேக்குது. பிரகாஷ் ப்ரோ அப்புறம் பரணி வந்துட்டாரு. அஹ் ஆதி ப்ரோ, ஆனா பரணி வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் தப்பா சொல்லிட்டேன், பொன்மேன் இல்ல பொன்மான் தான் அப்படின்னாரு. இல்லங்க அது பொன் மான் இல்லங்க, பொன் மேன் தான். 200% ஷூர் பொன் மேன் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பரணி ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. அவரை பேச சொல்லுங்க. இந்த பரணி தான் அப்படி இல்ல சொன்னாரு, பரணியை தான் கேட்கணும். இல்ல பரணி ப்ரோ ஸ்பீக்கர் கேட்டப்ப ஸ்லாட் ஃபுல்லுன்னு வந்துச்சு. அப்டேட் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கிக்கி பிக்கி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா உள்ள வந்துட்டாரு. கிக்கி பிக்கியா? ஏன்னா நான் கொடுத்துட்டேன், நான் அக்செப்ட் கொடுத்தேன். கொடுத்த உடனே என்னை லிசனருக்கு மாத்திட்டான் அவன் மேல வந்து. அதுதான் அதுக்கப்புறம் சொல்றேன், திருப்பி எனக்கு கேட்டு ரொம்ப வந்தேன். பிடிச்ச வசனம் அது. இத்தனை நாள் அவரு எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்காரு, சாரி ப்ரோ ஸ்லாட் ஃபுல்லுன்னு. அப்புறம் எனக்கு ஒன்று கேள்விப்பட்டேன், அது வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். சர்தார் 2 படத்துக்கு முன்னாடி, சர்தார் 2 படத்துக்கு அப்புறம் கைதி 2க்கு முன்னாடி கார்த்தி இன்னொரு படம் பண்றாப்புல. அது கொஞ்சம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனோடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த நம்ம தமிழ் படம், எதிர்பார்க்காத ஒரு காம்போ. அந்த தமிழ் படம் தானே? இல்ல அது இல்ல அது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. இது வேற ஒன்று படம், ஓகே ஓகே. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்னு நம்புறேன். அது கன்ஃபார்ம் ஆகட்டும், நம்ம சொல்றேன். ஜிவிஎம். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னடா சொல்றது, அவங்களே சொல்லிடுவாங்கல்ல. இல்லண்ணா ஜிவிஎம் அது தானே? எதுவுமே கன்ஃபார்ம். ஜிவிஎம் இல்ல ப்ரோ, ஜிவிஎம் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் நான் வைவாட்டு ப்ரோ சொல்லுங்க. நான் கேட்டுறேன். சொல்லுங்க ப்ரோ. 2 பேர் கேக்குறீங்க, சொல்லுங்க கேள்வி. யாராவது ஒருத்தங்க கேட்போம். எல்லாம் எம்புரான் ஏபி எனக்கு ஜார்ஜ் போட்டிருந்தாரு, நோ இஷ்யூஸ் கமிங் சூன் போட்டிருந்தாரு, நோ சேஞ்சஸ் போட்டிருந்தாரு, ட்ரைலர் கமிங் சூன் போட்டிருந்தாரு. அதை தாங்க நான் அப்டேட் ஃபுல்லா பெருசா சொன்னேன், யாருக்கும் கேட்கலன்ட்டீங்க. அதெல்லாம் சரி நியூஸை மட்டும் சுருக்கிட்டு போயிட்டேன். நான் பெருசா டீட்டெயிலா சொன்னேன், அவ்வளவு தூரம் பேசி யாருக்குமே கேட்கலன்னு. என்னன்னா வந்து ரெண்டு தரப்பு 2 செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து ஒரு தரப்பு வந்து டோட்டலா படம் ரிலீஸ் ஆகுறதே டவுட்டு, அந்த படம் வந்து லைக்காக்கும் அந்த ஆசீர்வாத் சினிமாஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸை ஃபுல்லா லைக்கா கேட்கறாங்கிற மாதிரியும், இவங்க வந்து அதுல வந்து டெம்சிஸ் இருக்கனால 2 பேரும் வந்து பஞ்சாயத்து பண்ணி இப்ப லைக்காவே அந்த படத்தை வந்து விலக சொல்றாங்க. யாரு? ஆசீர்வாத் சினிமாஸ் வந்து விலக சொல்றாங்களாகவும், அதனால பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால லைக்கா வந்து என்ஓசி தர மாட்டாங்க, அதனால படம் ரிலீஸ் ஆக டவுட்னு சொல்லிட்டு கேரளால உள்ள ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மோகன்லால் சைடும் இந்த ஆசீர்வாத் சினிமா சைடும் உள்ள தகவல் என்னன்னா, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்ச் 15ஆம் தேதி ட்ரெய்லர் வந்துடும். ட்ரெய்லர்ல இருந்து நாங்க ஃபுல் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறோம், படத்துல எந்த பஞ்சாயத்துமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
எது உண்மைன்னு தெரியலங்கிறத முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன பிரச்சனைன்னு. அதுக்கு நடுவுல கட் ஆயிடுச்சுட்டீங்க, யாருக்குமே கேட்கலன்ட்டீங்க. ஆனா பிரகாஷ் அண்ணா அந்த படம் வராது டவுட்னு தான் சொல்றாங்க நிறைய பேரு. இல்ல ப்ரோ, சாயந்தரத்துல இல்ல இருந்து தெரியல, நம்ம டியான் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். அப்பாடா ஒரு நல்லது நடக்கும். இல்ல என்னன்னா ஏபி ஜார்ஜ் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஆசீர்வாத் சினிமாஸ் எந்த நியூஸ் வந்தாலும் கரெக்டா கொஞ்சம் இதா சொல்லுவாரு, உண்மையா ஆமா சொல்லுவாரு. ஆமா ஏன்னா அவர் வந்து அந்த டீமோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஆசீர்வாத் சினிமாஸோட அன்அபிஷியல் பிஆர்னு ரைட் கூட ஹேண்டா. சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு தெளிவா இருப்பாரு. ஆமா அந்த அளவுக்கு. ஏன்னா மோகன்லால் அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. அவர் வந்து இன்னமும் வந்து அவர் எந்த இஷ்யூ கிடையாது. ஆனா இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆனது உண்மைதான், அது கிளியர் ஆயிரும். மார்ச் 15க்குள்ள ட்ரெய்லர் வரும்னு சொல்லியிருந்தாரு. இப்பயும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்காரு. மார்ச் 27 எந்த சேஞ்சஸும் கிடையாது, எம்புரான் இஸ் கம்மிங்னு போட்டிருக்காரு. அவரே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு இருந்தாரு. தெரியும் உங்களுக்கு, டீம் மச், அதாவது டீம் மச் கன்ஃபியூஷன், அது நெகட்டிவிட்டின்னு சொல்லி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தாரு. ஆனா வந்து குட் நியூஸ் எல்லாம் வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைங்கிறது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது உண்மைங்கிறத அவரும் தெளிவுபடுத்திட்டாரு. இப்பயும் என்னன்னா லைக்கா, அதனால லைக்காக்கு ஒரு கடைசி படமா இந்த படம் வந்து பயங்கரமா வந்து ஒரு கலெக்ஷன் அள்ளி கொடுத்து அந்த படத்தை லைக்கா காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு பார்த்தா நம்ம என்ன இந்தியன் 3 பண்ணாலும் லைக்கா இருக்குல்ல. ஒரு பஞ்சாயத்துல மாட்டிக்குது. ஏங்க ஏங்க நீங்க வேற. மரகத நாணயத்து மேல கைய வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இந்தியன் 3 அவங்க பண்ணலப்பா, ஆமா ஆமா அவங்க வெளில ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. விலகிட்டாங்க ஆமா அதுல ஆமா. இருந்து. அப்ப பாதி ஷூட் நான் பிரகாஷ், நான் ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. நீங்க லிசனருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னால நானும் சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது எனக்கு புரிய அதுதாங்க, மாட்டேங்குது. அதுதான் நானும் இப்படி. கிளியர் கேட்சே கேட்டுட்டாலும் கொடுக்குறேன். இல்ல இது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலங்க, நமக்கு டெக்னிக்கலா எதுவுமே இல்ல தெரியல. ப்ரோ, அது ட்ரக் ப்ரோ. பரணிக்கு தான் எனக்கு தெரியும். அப்படிதான் பரணி ஆகுது. நான் வெளியே போயிட்டு மறுபடியும் லீவ் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண எனக்கு கேக்குது. எனக்கு அப்படியும் கேட்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்தாதான் கேட்குது. மற்றபடி வெளில போனா சுத்தமா கேட்க மாட்டேங்குது. நான் ஸ்பீக்கர் வச்சுட்டு உட்காந்துருக்கேனே, நான் எதுவுமே பேசுறேன், லீவ் பண்ணி விட்டுறாதீங்க. பிரகாஷ் இன்னைக்கு எதுவுமே பேசலன்னா ஸ்பீக்கர்ல எங்க இடத்த அடைக்குது? ஏதாவது பேசுங்க, இருக்கிறது இருக்கீங்க. கேக்குதுங்க, கேட்க மாட்டேங்குதுண்ணே. 9 o'clock ஏதாவது அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பிரகாஷ்? ஏன் 9 மணிக்கு ஏன் என்ன என்ன வரணும்? அப்டேட்டுங்க? இல்ல என்னன்னா, எனக்கு என்னன்னா சன் பிக்சர்ஸ் மேலதான் பயங்கர அப்செட்டா இருக்கு. என்னன்னா நாளைக்கு வந்து கூலி ஒரு அப்டேட் வரப்போறதுங்கிறது உறுதி. ஆனா அதையே அவங்க இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்காங்கன்னு தெரியல. கன்ஃபார்ம். அது பெரிய படமா இருக்கு. ஆனா ஆமா நாளைக்கு என்ன அமீர் கான் பிறந்த லோகேஷ் நாளுங்க. பிறந்த நாளுன்னாங்க நாளைக்கு. ஏங்க லோகேஷ் பிறந்த நாளுங்க. நாளைக்கு அமீர் கான், அமீர் கானுக்கு முக்கியமான பிறந்த நாள். நாளைக்கு அமீர் கானுக்கு தாங்க பிறந்த. அவருக்கு அப்டேட் நாளைக்கு நிறைய அவரோட போர்ஷன் வருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. அவரோட அனௌன்ஸ்மெண்ட், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு. சரவெட்டியா இருக்கும் வந்ததுன்னா. இல்ல ஆனா மேட்ரு வந்து அதுக்கா இல்ல, பட் மெயினா வந்து இன்னைக்கு நைட்டு லோகேஷ்க்கு பிறந்த நாள். ஆனா நாளைக்கு வந்து என்னண்ணே இது? உண்மையாலே வந்து இவருக்கு தாங்க பிறந்த நாள், அமீர் கானுக்கு பிறந்த நாளுங்க. இல்ல அமீர் இன்னைக்கு கானுக்கு வந்து நைட்டு, நாளைக்கு தேதி அதான் மார்ச் இன்னைக்கு 14 நைட்டு தானேங்க. லோகேஷ்க்கு பிறந்த நாள்னா அதுவும் நாளைக்கு கணக்குல தானே வரும். எனக்கு புரியல. ஓ சிச்சி இல்ல இல்ல, ஏங்க நைட்டுனா நான் சொல்றது ஓகே 12 மணிக்கு இல்ல, அந்த மாதிரி சொன்னேன். அநியாயம் பண்றேனே. பண்ணாதங்க. நாளைக்கு அதாவது நாளைக்கு மார்ச் 14ங்கிறது அமீர் கானோட பிறந்த நாள். நான் என்ன நினைச்சேன்னா அமீர் கானுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு நான் வந்து, அது வரது உறுதி. ஓகேங்களா? ஆனா அதை பாருங்களேன், அவங்க ஒரு பெரிய படம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு கொடுக்காம வச்சிருக்காங்களே தான் எனக்கு ஆச்சரியம். ஆமா அது இல்லாம அமீர் கான் வந்து இந்த கம்பேக் பண்றாரு. எப்படின்னா வந்து இந்த படம் மட்டும் இல்ல, அவர் ஹீரோவா நடிக்காம இருக்காரு. ஒரு 2-3 வருஷம் நடிக்காம இருக்காருல்ல, கேப் விட்டு தான் வரேன்னு சொல்ல. அந்த லால் சிங் சத்தா. ஒரு படம் நடிச்சாரு, எஸ். லால் சிங் லால் சத்தாவா சிங் என்னமோ, லால் சத்தா. சிங் சத்தாவா, அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து கேப் விட்டு இந்த கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருல, அதுக்கு வந்து நாளைக்கு ஹீரோவா நடிக்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சித்தாரே நாளைக்கு ஜமீன் வருது. பர். அதுதான் நாளைக்கு. அதான் அந்த படத்தோட அந்த கடைசியா பேர் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பேர் சொன்னாங்க, என்ன பேருன்னு தெரியல இந்த டாரே ஜமீன் கூடுதலா அந்த பரோட படம் அடுத்த பேரு. பாட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அடுத்த பார்ட் அதான், அது அந்த அந்த மாதிரி அதே மாதிரி பேர்ல தான் நாளைக்கு தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் டைரக்டர் வருதுன்னாங்க. பண்றாரு, கல்யாண சமையல் சாதம் டைரக்டர். என்ன ப்ரோ இது பெரிய ஷாக்கு ப்ரோ. ஆமா என்ன ஆமா ப்ரோ சொல்ற? அதை ஆமாங்க எப்பயோ அந்த நியூஸ் அவரு தான் தான் bro. பண்றாரு. தெரியாது எனக்கு. ஆமா ஓகே, சித்தாரே அதான் ஜமீன் சித்தாரே பர், ஜமீன் பர். எஸ். சித்தாரே ஜமீன் பர். ஆமா அதுதான் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுதான் வந்து கல்யாண சமையல் சாதம் எடுத்தவர் தான் அந்த படத்துடைய டேரக்டர். நாளைக்கு அதே மாதிரி கூலியோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இவரோட டீசர் வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறது உறுதி. பட் அது செய்தியா கூட சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் படம் கூலிலாம் ஒரு 1000 கோடி படம் எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. முன்கூட்டியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா பிரகாஷன் அந்த இருக்கும். பூஜா ஆக்டர் டான்ஸ் ஆடுறதுக்கு பூஜா ஆக்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அவங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணாங்களே, இதே பண்ண மாட்டீங்கிற மாதிரி இந்த இருந்துச்சு. கல்யாண அவ்வளவுதான். சமையல் சரி சாதம் சொல்லுங்க டைரக்டர் சொல்ல ஹிந்தி வந்தீங்களா? படம் பண்ணிருக்காரா? எப்படி இங்க இருந்து அங்க ஒன்னும் புரியலையே, என்ன கனெக்ட்? ஹிந்தியில பண்ணாங்களே, ஹிந்தியில ஒரு படம் பண்ணாரு அந்த அவரு. படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாரு. அதே ரீமேக் பண்ணாரு நினைக்கிறேன். அதே ரீமேக் ஆமா. பண்ணாருல, கல்யாண சமையல் சாதம் படத்தையே ஆயுஷ்மான் ரீமேக் குரானா. பண்ணாருல.
ஓகே ஓகே. ஆமா ஆமா, அந்த படத்தை ரீமேக் பண்ணார்ல, அதனால அதுல ஆமீர் பேரு கான் எப்படின்னா இது பாலிவுட் கமல்ஹாசனா? இல்லைங்க, ஆமா எப்பவுமே அவர் அப்படிதானே அப்படிதானே சொல்லுவாங்க அவரை. தலைவா. அவர் எப்பவுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு, அவர் கமல் மாதிரி தானுங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு அல்ட்ரா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், யாரும் பண்ண முடியாத ஃபிலிம்லாம் பண்ணுவார் அவரு. நடுவில் 2 3 படம் சரியா போகல, அதெல்லாம் பிரேக் எடுத்துக்கிறேன்னு போனாரு. விட்டு ஷாருக்கான் ஒரே போனாரு. ஒரு படம் தான் பிரகாஷ் ஷாருக்கான் அண்ணா, வந்து இந்த லால் கிட்டத்தட்ட சிங் ஒரு தான் ஓடல. ஆல் சிங் தக்ஸ் ஆஃப் இல்ல ப்ரோ நடுவில் அவர் அது சரியாவே ஓடல. 2 3 படம், அதாவது தக்ஸ் ஆஃப் அத அவரே இந்துஸ்தானும் சரியா மறந்துருப்பாரு போகல. ஏங்க. தங்கலுக்கு அப்புறம் எதுவும் ஓடல ப்ரோ. ஏன் டக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான்ல அதான் நான் ரொம்ப அதுலயே ஒருத்தர் நம்பினேங்க போடல. அந்த படத்தை. அமிதாப் பச்சன் படம்னு அந்த படத்தை, அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம், தேட்டர்ல ஸ்டார் தேட்டர்ல பிரகாஷ் போய் அண்ணா முதல் நாள் பைரட்ஸ் ஆஃப் த உட்காந்துருக்கேன். அந்த கரேபியன் படத்தை வரை எதிர்பார்த்தேன். சர்க்கார் கூட தானே வந்துச்சு. போய் சரியான காண்டு. ஏதோ ஒரு தீபாவளிக்கு அவங்க அதை வந்துச்சு, அந்த பாகுபலி கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க தீபாவளி நினைக்கிறேன். அன்னைக்கு தமிழ் படத்தை ஒன்று பார்த்துட்டு டேரக்டா அந்த படம் தான் போனேன். ஸ்டார் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு திருச்சியில. போய் உள்ள போய் உட்காந்து நைட் ஷோ வேற போனேன். நைட் ஷோ சரியான காண்டாக்கி விட்டுருச்சு படம். இதுல வேற ஜாக்கிசான் ஒரு படம் ஒன்று வருவாரு, கடைசியா ஒரு ஜாக்கிசான் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஜாக்கிசானும் ஜெட்லி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஒரு படம். அந்த படத்துல ஜாக்கிசானுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும். அவர் ஃபுல் போதையில குதிரையில படத்துக்கு தலைகீழா வருவாரு, திரும்ப வந்து என்ட்ரி ஆகி திரும்ப குடிப்பாரு. எனக்கு படம் பேர் தெரியல வச்சுக்கோங்க. அந்த சீனை அப்படியே இதுல வச்சிருப்பாங்க. அந்த படத்துல இருந்து பெரும்பாலான சீனை தூக்கி வச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஆனா பெரிய ஏன் பட்ஜெட் அநியாயம் அந்த பண்றீங்க? டைம்ல அப்பதானே எல்லாம் தமிழ்ல பெரிய போய் பட்ஜெட்ல பார்த்துட்டு. எடுத்தாங்க. ஆமா, அந்த படத்துல உள்ள விஷுவல்லாம் காப்பி பண்ணி நீங்க பொன்னியின் செல்வன் ட்ரைலர்னு சொல்லி ஃபேக் ட்ரைலர்னு சொல்லி மேட்ச் பண்ணி ஓட்டுனாங்க. அப்பெல்லாம் அது ஒரு பீரியட். விஷால் ப்ரோ இன்னைக்கு கொஞ்சம் உங்க ஸ்பீக்கர்ல இல்ல நாய்ஸ் வருது சைடுல. ஏசி ஓடுது சாரி. ஏங்க ஃபேன் ஒன்னா சவுண்ட் வரும், ஏசி ஒன்னா சவுண்ட் வருமா? என்னங்க ஆமா பாருங்க, இல்ல இல்ல கூலர் ஒண்ணு ஓடுதா? ஏன்னா சவுண்ட் வரும் இந்த bro. வலைபேச்சு டீமுக்கு யோகி பாபுக்கு என்னென்ன பிரச்சனை? அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்குங்க? வலைபேச்சுக்கு யோகி பாபுக்கும் இன்னைக்கு ஐயோ வலைபேச்சுல ஐயோ, வந்து அதை ஏன் இல்ல இல்ல, கேக்குறீங்க? வேணாம் அது ஒரு வேணாம் வேணாம், பஞ்சாயத்து பேச்சே வேணாம். வேணாம், சரி அதை விட்டுருங்க. பேச்சே வேணாம். அதுக்கு போல அதுதான் இல்ல ஒரு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வலைபேச்சுல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அக்ஷய்குமார் இருக்காருல்ல, பாலிவுட் ஆக்டர். அலைபேச்சை பத்தி இங்க ஹலோ, பேசுனா நாங்கெல்லாம் மௌனம் ஆயிடுவோம். இல்ல கண்டினியூ நாங்கெல்லாம் பண்ணுங்க. மௌனம் ஆயிடுவோம். சொல்லிட்டீங்க, சொல்லி அதுக்கு அக்ஷய் குமார் சொன்னீங்க, முடிச்சிடுறேன். சொல்லிடுங்க. அதுல அக்ஷய்குமார் வந்து இருக்குண்ணே, அவர் வந்து இப்போ படமெல்லாம் ஓடுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து இப்போ சிரிச்சுட்டே சொல்றாங்க, ஒரு படமெல்லாம் ஒன்றும் ஓடுறது இல்லை, வீட்டை வர வித்துறேன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்கண்ணே. பிரகாஷ் அண்ணன், வைவால்ட் ப்ரோ நீங்க பிரகாஷ் அண்ணன் அதை பத்தி வலைபேச்சு பத்தி பேசாதீங்க. ஏதாவது பேசணும்னா நீங்க விஷால் ப்ரோக்கு டிஎம் பண்ணுங்க, ரசிச்சு அவ்வளவுதான். வரவேற்பாரு. ஆமா, நான் தான் அவங்களோட ஃபேனு. இங்க இவங்க இல்ல கொஞ்ச நாளாவே ஒரு கொஞ்ச மாதிரி தான் நேரம் போயிட்டு இல்ல, இருக்காங்க. அவங்க அதான் ரொம்ப கேட்டேன். நாளாவே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தே அப்படிதாங்க போயிட்டு இருக்காங்க. ஆமா இல்ல, அவங்க என்ன எதுக்காக அதை சொல்ல வந்தாங்கன்னா, வெங்கட் பிரபு இப்ப அக்ஷய்குமார் வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். அதனால அவரு வீடை வாங்க வைப்பாரா, வீடை விற்க வைப்பாரா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஜாலியா பேசுறப்ப அதான் சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, இவர் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் ரொம்ப அது விளையாட்டுல சாதாரண விட்டுட்டு இருக்காரு. மனநிலை. ஆமா அதை விட்டுட்டாரு அப்படி சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேணாம் விடுங்க. பரணி பரணி ப்ரோ ஏதோ பேசினாரு, ஒன்னும் கேட்கல. அப்புறம் நேத்து இல்ல ஒரு அவருங்க நியூஸ் ஒன்று எப்போ வந்துச்சு, அது வந்து சொன்னோமா சொல்லலையான்னு தெரியல. இல்ல அந்த 3 பேரும் எப்போ ஒரு விஷயத்த வந்து சோகமா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். எல்லா விஷயத்தையுமே வன்மத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றவங்க தான் அவங்க. ஸோ அது ஒன்றும் புதுசு இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படித்தான் பண்றாங்க. பரணி பொன்மான நிறைய ஃபாலோவர்ஸ் அதை இருக்காங்க நீங்க போது ஏன் ப்ரோ இந்த சோகமா ஸ்பேஸ்லயே. சொல்றீங்க? பரணி ப்ரோ ஏன் சோகமா சொல்றீங்க? சோகமா பேசல, அவர் படுத்துக்கிட்டே ஒர்க் பேசுறேன். டயர்ட்ல இருக்காரு டயர்டா ப்ரோ, இருக்கு. ஒர்க் டயர்ட்ல இருக்காரு. பரணி பொன்மானா பொன்மேனான்னு ஒர்க் படம், டயர்டு. பொன்மானா பொன்மேனான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லுங்க ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. பொன்மேன் லட்சம் வாட்டி சொல்லியாச்சு, இல்லங்க, காரணமும் சொல்லியாச்சு. பாசில் இல்லங்க, சிம்பிள். பாசில் ஜோசப் நடிச்ச படம் பேர் பொன் மானா அல்லது பொன் மேனா, சிறப்பு பட்டிமன்றம், நடுவர் பரணி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல, நீங்க வந்து பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வாட்டி அந்த படத்தை ஆக்சுவலா பத்தி படம் பேசியிருக்கோம். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பொன்மான்னு சொல்லிக்கலாம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே பொன் மேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமும் பொன்மான்னு வலைபேச்சு தானே சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? படம் பார்த்ததுக்கு அப்புறம் பொன்மான் தான் அப்படின்னு சொன்னீங்க. ரெக்கார்ட் இருக்கு, ப்ரூஃபோட அடிப்போம் நாங்க. இல்ல இல்ல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, நான் ஒரு இன்டர்வியூல வந்து பேசில் அதுல வந்து சொன்னாப்ல. சொல்லியிருந்தாங்க எஸ், பொன்மான். அதான் பொன்மான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூல அவர் தான் சொல்லியிருந்தாரு, இது பேக்ல பாருங்க பொன்மேன் எழுதியிருக்குல்ல, அப்ப இதை பொன்மேன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால சொன்னேன், அவ்வளவுதான். முருகேஸ்வரம் ஏதோ கேட்க வந்தாரு பாரு. எனக்கு என்னன்னா தங்கப்பதக்கமா இருந்தா என்ன, தங்கப்பதக்கமா இருந்தா என்ன, நம்ம படம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இருக்கா சரி, போதும். அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். டி ஆமா, சரி, ரைட். முருகேஸ்வரம் ஆக்சுவலா அந்த படம் வந்து நல்லா பாராட்டியிருக்காரு இருக்குனாங்க. அந்த படத்தை. இல்ல வலைபேச்சு நேத்து ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா
இது மகிழ் திருமணியை பத்தி. மகிழ் ஒரு ஒரு டைரக்டர் வெற்றி ஐ மீன் ஒரு டைரக்டருக்கு மார்க்கெட் இருக்காங்க இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவருடைய அடுத்த கமிட்மெண்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ மீன் முந்தின படம் வெற்றியா இல்லங்க, நான் அடுத்த திரும்ப திரும்ப கமிட்மெண்ட் வச்சு சொல்றது என்னன்னா, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. வலைபேச்சை பத்தி ஏங்க திரும்ப திரும்ப கொண்டு வரீங்க? நம்ம ரெகுலர் இல்ல ஸ்பீக்கரும் அதே இல்ல கொண்டு வரீங்களே, எனக்கு சினி புரியல. டாக் இல்ல என்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு வலை நிமிஷம் பேச்சு இருங்க. அவங்க ஸ்பெஷல் இன்னைக்கு. என்னவோ போங்க. இல்லைங்க, நான் இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் பண்றேன். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா அப்படி சொன்னாரா, இப்போ மகிழ் திருமணிக்கு எந்த படமுமே இன்னும் வரல அப்படின்னு சொன்னாரா. இன்னைக்கு அதே சொல்றாங்க, வெங்கட் பிரபுக்கு எந்த படமுமே அடுத்த லைனப்ல சரியா செட் ஆக மாட்டேங்குது, விஜய் படம் பண்ணியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவா தோணுனா பாசிட்டிவ் நோட்லயும், நெகட்டிவா வேணும்னா நெகட்டிவாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ. எல்லாம் அப்படிதான் தலைவா. ரிஷி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அதான் ப்ரோ ஜிபியை பத்தி ஏதாவது வந்துச்சா அப்டேட்? இன்னைக்கு ஆனா ஒண்ணு, நான் இதை பர்சனல் மட்டும் ரிஷி ப்ரோ, ஆனா இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆதவன்ல சூர்யாவோட இல்ல போட்டிருந்தாங்க இல்ல இது பாருங்க. ஒரு இது இருக்கு. நான் மத்தியானம் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு உள்ள போனேன். உள்ள போயிட்டு ஜிபி வச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னு என்னைய போட்டு அடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது விஜய் ஃபேஸ்புக் இருக்கு. நான் தெரியாது. வந்தாரு, பேசினாரு, லிசனருக்கு போயிட்டாரு. ரிஷி ப்ரோ என்ன கதைன்னே தெரியல. பிரகாஷ் அண்ணா சொல்லுவாரு, ஒன்னும் ஒரு தகவலும் வெளில சொல்ல மாட்டாங்க, அதான் ஜிவி ஒன்று டேக் மட்டும் பண்ணி ஓஜி விட்டேன், அது அப்படின்றாரு, அப்படி ஆதவனுது. இப்படின்றாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு பிரகாஷ் அண்ணா இந்த பொன்னியின் செல்வன் போஸ்டர் நான் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. அது சுகுமார் இப்போ எடிட் பண்ணி குரூப்ல அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. இவர் போட்டிருந்தாரா, ஆனா ரொம்ப இன்னைக்கு எல்லாமே தத்ரூபமா வந்து இந்த இருக்கீங்கண்ணே, ஏஐ வச்சு ரொம்ப தத்ரூபமா இருக்கீங்க. ஆடையாங்க நீங்க வேற. அது அது அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லா பண்ணுன்னா என்னன்னா, டோட்டலா குரோக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் டிஎல்லும் அந்த குரோக் ஏஐ வந்து கிட்டத்தட்ட புல்லிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கும் எல்லாரும் போட்டு ஒம்பளத்திட்டு இருக்கிறாங்க அப்படிதான் போட்டுக்கிட்டு. இதை பத்தி தான் எங்கிட்ட வந்தேன். ஃபுல்லா போரட்டு பண்ணு, எங்கிட்ட பண்ணாலும் எனக்கு என்ன எனக்கா, டேய் பாவண்டா, அது உண்மையால ஜீவனாண்டா, நீ பண்ற பிரகாஷ் அநியாயத்துக்குலாம் அண்ணா, ரிஷி அது ப்ரோ வந்து உங்ககிட்ட தும்ப போலதான் ஜிபி தொங்கணும். அப்டேட் கேக்குறாப்ல, வந்திருந்தாரு ஸ்பீக்கருக்கு. அப்படியா அப்டேட் வந்து நம்ம நேற்று சொன்னதுதான். இன்னைக்கு வர வேண்டியது அப்டேட் வந்து அவங்க சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள்ங்கிறது சனி ஞாயிறு தான் வருமா, ஓகேங்களா? அதனால வீக்கெண்ட்ல தான் வருதுனால வீக் டேஸ்ல எதிர்பார்க்க வேணாம்னு நேற்று நம்ம சொல்லிட்டோம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்டேட் வரப்போறது கிடையாது. சனி ஞாயிறு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். யாராவது பேசுறீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு பேசுறது இல்ல கேட்குது. இல்ல நீங்க தான் பேசணும். அப்போ ப்ராப்ளி நாளைக்கு ஈவினிங் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன், சாட்டர்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு. இல்ல சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிற மாதிரினா நாளைக்கு அப்டேட் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகிற மாதிரினா சனிக்கிழமை அப்டேட் வந்துருங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சனிக்கிழமை பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. வீக்கெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிரும், அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க அந்த ஃபுல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்கிறனால இந்த சாங் வந்து அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால சாங் அப்புறமேட்டு இந்த வீக்கெண்டுக்கு வரைக்கும் தள்ளி போயிடுச்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவுதான். நீங்க வார் 2 போஸ்ட்போன் ஆகுது ஆகஸ்ட் 15 அப்படின்னாக்க, ஜெயிலர் இப்போவே லாக் பண்ணாங்கனாக்க, சாரி கூலி வந்து இப்போ லாக் பண்ணாங்கனாக்க பர்ஃபெக்டா இருக்கும் போல. செம்ம டேட் ஆனாது. ஆமா, ஆனா வார் 2 வந்து போஸ்ட்போன் ஆகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்பாடா. 19 பாலிவுட் சைடு ஃபுல்லா நியூஸ் வந்துருச்சு. அதனாலதான் நான் அந்த ட்வீட்டே பண்ணியிருந்தேன். வார் 2 தள்ளி போகுது அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 15 டேட்டை யார் லாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர டீசர் நான் கூலியில எதிர்பார்க்கறதே அதுதான். சீக்கிரம் நீங்க வந்து அமெரிக்கானுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவீங்களோ இல்ல டீசரை ரிலீஸ் பண்ணுவீங்களோ, ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுங்கப்பா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் அவங்க லாக் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் மற்ற படங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். கூலி 2 வந்து ஆகஸ்டும், ஐ மீன் கூலி ஆகஸ்டும், ஜெயிலர் 2 வந்து ஏப்ரல்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு இப்பவே அவங்க பண்ணாதான். ஒருவேளை ஆகஸ்ட் லாக் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அடுத்து தீபாவளி ஐயின் பண்ணுவாங்க. அது தீபாவளிக்கு எது வந்து ஸ்டாக் ஆக போகுதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, அப்போ அவ்வளோ ரகங்கள் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? தெரியல, அவங்க அதுதான் நான் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் மாசம் தானே வந்து ஆகஸ்ட் 15 இந்த வருஷம் 50th இயர். இல்ல ஆனா இவங்க அவரோட 50வது வருஷம் என்ன யோசிப்பாருன்னா, டேட் எல்லாம் விட ரஜினி சாருக்கு ஏதாவது பண்ணணும், 50வது வருஷம்ல, அதனால ஏதாவது அந்த மாதிரி கூட வாய்ப்பு. அதனால 2 படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. கூலி, ஜெயிலர் 2 2 பிளான் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணாங்க. பட் அது மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் முன்னாடி 9 மணிக்கு என்ன அப்டேட்னு கேட்டிருந்தாருல, 9 மணிக்கு வந்து யூஎஸ்ல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரத்யங்கரா சினிமாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்டேட் தராங்க. யூஎஸ் புக்கிங் அப்டேட்டும் பிளஸ் அது இல்லாம அடிஷனல் அப்டேட்டும் ஒன்று தராங்க. அதுதான் 9 மணிக்கு வரப்போம். இதான் நான் கேட்க வந்தேன், அந்த ஹரிஹர வீரமல்ல அதுவும் போஸ்ட் பண்ணாமே, அப்படியா என்ன?
அந்த படம் வராதுன்னு நம்ம ஸ்பேஸ்ல 10,000 தடவை சொல்லிட்டேங்க. மார்ச் 27 வரும்னு. வருமா வராதா? அந்த படம்லாம் வரும்ன்றீங்க. வராதுங்க. அந்த படம்லாம் வரவே ஓகே வராதுங்கிறேன். அழகா அவங்க ஓஜின்னு ஒரு படம் அதுக்கு ஒண்ணு நான் எடுத்துட்டு வெயிட்டிங். இருந்தாங்க, பவன் ஆமாங்க, கல்யாண். இவரு சாஹோ டைரக்டர். ஓகேங்களா, அந்த படத்தை மார்ச் 27 டேட் போட்டிருந்தாங்க. இந்த படம் வரேன்னு சொல்லி அந்த படத்தை நிப்பாட்டினாங்க. இப்ப அந்த படமும் நின்றுச்சு, இந்த படமும் நின்றுச்சு. அந்த அவ்வளவுதான். தலைக்கா அப்புறம் இருக்கும் வராது. போலயே. ப்ரோ அது ஓஜி டீசர்ல தமன்னு இல்ல அது வந்து எப்படின்னா பஞ்சாயத்தே வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து இந்த படம் எப்பயோ 4 வருஷம் போட்டதுங்க. ஜஸ்ட் ஏன் ரத்னம் ஒரு கால் சீட்டை வாங்கிட்டு அவரு படுற பாடு இருக்கு இந்த படத்துல. 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா அநியாயம். ஏங்க வாங்கினது வந்து நம்ம இதுக்கு வேதாள மேலயே இருக்குங்க. ரீமேக்கு, அதுதான் ட்விஸ்டே. ஆமா ஆமா, பெரிய ட்விஸ்ட் அது. ஆக்சுவலா வேதாள ரீமேக்குக்காக ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் அவங்க அண்ணங்காரர் வந்து ரீமேக் கேட்கறாருனால பவன் கல்யாண் வேதாள ரீமேக்கை விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ரீமேக் பண்ற மாதிரி போய் அதை இவர் தயாரிக்கிற நவுத்து கிடைக்கும் கட்டமர் ஆயிட்டு சொல்லி இவர் பண்ணிட்டார். வீரம் ரீமேக் ஆமா ஆமா, பண்ணிட்டார் நடுவில் இவர். ஆனா அது வேற ப்ரொடியூசர் அது பண்ணிட்டாரு. எஸ்ஜே சூர்யா டைரக்ட் சரி, பண்ண வேற வேண்டியதா வழி இருந்துச்சு. இல்லாம பூஜைலாம் ஆமா போட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பவன் கல்யாண் வச்சு டைரக்டா இன்னொரு படம், அதாவது வேற ஒரு படம் வேற சமுத்திரக்கனி ஒரு பண்ணாரு அதுவா டைரக்டர் வச்சு ப்ரோ? அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு அதுவும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார் கிறிஸ் உள்ள வந்து இப்ப கிறிஸ் விலகிட்டாரு படத்துல இருந்து. அந்த ஹரிஹர வீரமுள்ள அவர் டேரக்டர் இல்ல, இவர் ஏஎம் ரத்னம் பையனே டேரக்டர் ஆமா, ஜோதிகிருஷ்ணா, அவர் தான் பண்றாப்ல. அவரே டேரக்டர். போயிட்டு படமே இழுத்துக்கிட்டு இருக்கு, ஆனா இன்னும் முடியல. பிரகாஷ் இவர் வேற துணை அந்த முதலமைச்சர் ஓஜி ஆயிட்டாரு. டீசர் சூப்பரா இருந்துச்சுண்ணே. அது பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்த்தேன். ஷூட்டிங்காவது முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. நடுவுல அதை வேற வினோத்தை அதுவும் வேற பண்ண முடியலையே, சொல்லி அதுவும் தரதுன்னு வராது, கேட்டிருந்தாங்க. அதுவும் வராது. ஆமா ஓஜியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க சொல்லி. இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரோ? பரணி ப்ரோ கேட்கல ஒழுங்கா. பரணி என்னமோ பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல. என் கதையில ஸ்வீட் சில்லாக்கி ஹார்ட் டுமான் படம், தான் இருந்துச்சு. ரியோராஜ் படம் பிரீமியர் ஷோ போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆமா சும்மா ஆமா, ப்ரோ இவர் வெங்கட் போயிருக்காரா? போட்டிருந்தாரு. ஆமா போயிருக்காரு வெங்கட் போட்டிருந்தாரு. ஒய்எஸ்ஆர் டைட்டில் கார்டுல மங்காத்தா பிஜிஎம் வருது ஃபயர் அப்படின்னு போட்டிருந்தாரு. சரி, படம் முடியட்டும், அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்தா போன படத்துலயும் அதானே வந்துச்சு. போன படம் யார் பிரேமா காதலையும் அதானே வந்துச்சு. மாவீரன் வணக்கம். மாவீரன் தான் வேற யாரு? ப்ரோ மியூட் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? இன்னும் கேக்குது நான் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, அந்த 25ஆம் தேதி விக்ரம் படம் வருதா இல்லையா ப்ரோ? எதுவுமே காணோம். இல்லங்க, வருதுங்க, அந்த படம் வருதுங்க. அப்படி போன வாரமாச்சும் அந்த படத்துல நம்ம குழப்பமா பேசிட்டு இருந்தோம்ல. அப்புறமேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சிங்கிள் விட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க படம் வர போறதுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் சிங்கிள் விடலைன்னா தான் நம்ம வந்து குழப்பத்துல இருப்போம். ஏன் கேட்டா செகண்ட் சிங்கிள் விட்டாங்க. ஏன்னா ராகுலே உங்களுக்கு இன்னும் 1 மாசம் படத்துக்கு தியேட்டர் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எதுவுமே டூட்டு வரல, அதனால கேட்டேன் ப்ரோ. ராகுல் அப்புறம் பின்னி படல எடுக்கிறாரா? 20ஆம் தேதி ட்ரைலர் ப்ரோ அந்த படத்துக்கு, வீரதீரசுரனுக்கு. எங்க பாட்டு பாடுது? அதான் யாருன்னு தெரியல. பேசுவாங்கண்ணா. வினோத் ப்ரோ, வீரதீரசுரனுக்கு 20ஆம் தேதி ட்ரைலர் வருது. ஆமா, பெருசு டீம். அந்த ப்ரோமோ கேம்பெயின் யாருன்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சினிமா பையன் அபிஷேக் அண்ணா தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு வந்திருந்ததும். விஷால் ப்ரோ ஒரு படத்தை வாங்கி ராகுல் நல்லா பண்றாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அவருக்கு கால்சி அடுத்த படம் நல்லா ப்ரொமோஷன் இறங்கி ஒரு மரண வேலைப்பாடு, நல்ல வேலைப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம். பல வருடங்கள் கழித்து மாவீரனுக்கு ஸ்பீக்கர் வேணுமா? அவர் எங்க போனாரு? அவர் கோவஸ்ட்ல தான் இருக்காரு. கோவஸ்ட்ல இருக்காரு. அவர் ரெக்வெஸ்ட் அவர் கோவஸ்ட்ல இருக்காருங்க. காட்டுதுங்க. மேல கோவஸ்ட்ல இருக்காரு. டிஎம் பண்ணிருந்தாரு எனக்கு. இல்ல காட்ல விஷால் ப்ரோ காட்ல ப்ரோ. பரணி ப்ரோ மட்டும் தான் காட்டுது. இல்ல எனக்கு கோவஸ்ட்ல தான் காட்டுது. பிரகாஷ் ப்ரோ வரட்டும். இல்ல கோவஸ்ட்ல எனக்கும் காட்டுது. அதனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணாதான் அவர் வந்து திரும்ப வந்து உள்ள நுழையும் போது ரெஃப்ரெஷ் காட்டும். ஆனா இந்த ரேக்க சித்திரம் படம் நானும் 4 நாளா போடுறேன் தலைவா. 10 நிமிஷத்துல என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கம் வந்துருது. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரேரா தான் நடக்கும். ரொம்பலாம் சொல்லாதீங்க, சீரியஸா சொல்றேன். தூக்கம் வரதெல்லாம் சொல்லாங்க அந்த படத்துல. ஆனா எனக்குன்றேன், நான் படத்தை சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க, முடிக்க விடுங்க, கோவப்படாதீங்க. நான் நைட்டு ரொம்ப வேலையை பார்த்துட்டு போறேன்னா, சோ எனக்கு வந்து அந்த படம் போட்டாலே 10 நிமிஷத்துல தூக்கம் வந்துருது. அதனால இன்னைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா இங்க நேரம் கிடைக்கல எனக்கு. இல்ல ப்ரோ, நான் கீழே போயிட்டேன். ஆனா எனக்கு என்ன மியூட் பண்ற பவர் மட்டும் இருக்கு, பேசுற பவர் இல்ல. அப்படி இருந்துச்சு. அது பாப்பா, அது நீங்க பண்ண மியூட் மட்டும் பண்ணி விளாண்டீங்க. அதனால செக் பண்ணி பாத்துருக்கீங்க. சுகுமார் ப்ரோ பண்ற வேலையை இன்னைக்கு நீங்க பண்ணி பாத்துருக்கீங்க.
படம் வந்து அந்த படம் நல்லா இருந்துச்சு. பட் த்ரில்லிங்கா இல்ல. படம் ஆனா கண்டிப்பா அவரேஜ் டு குட் வாட்ச் தான். ஆனா வந்து த்ரில்லிங்கா இல்லைங்க நான் இல்ல ஏன் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, த்ரில்லிங் ஃபேக்டர், ட்விஸ்ட் வைக்கிறேன், டர்ன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல வகமா போட்டு மலையாளத்துல நிறைய வச்சுட்டாங்க. அது போக என்னன்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வைக்கும்போது நம்ம ரெகுலரா இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்துட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் வல்கரான காரணங்கள் அல்லது வந்து ரிப்பீட்டட் கிளிச்சேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வைக்காம ஆஹ், ஒரு அந்த பழங்கால ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அதாவது படமே வந்து 80s நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல அதுக்கான ஐடியா பர்ஃபெக்டா அப்படி ஒன்று ரெண்டு படங்கள் அப்படி நம்ம பார்த்திருக்கோம். அதை அழகா மேட்ச் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இப்படி ரொம்ப ஓவர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாம கரெக்டான ஒரு காரணத்தோட கரெக்டா இருந்துச்சு. அண்ணா பரணி கீழே போயிட்டாருண்ணா. கிட்டத்தட்ட எஸ்.ஜே. சூர்யா படம் மாதிரி இதுதான் கதைன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான இவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நான் அந்த மம்மூட்டி படம் ஏற்றி வச்சிருக்கேன், அதையும் பார்த்துடணும். இது காதோடமா ஆமா, நான் காதோடு காதோரம் என் தலைவன் அனுப்பிச்சான் என் ஃப்ரெண்டு. அநியாயம் பண்றீங்க. இல்ல சும்மா பாப்போம் என்ன கதை இல்ல, எப்படி. அநியாயம் பண்றீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரிஜினலா நான் வந்து ஏன்னு முன்னாடியே பாத்துட்டேன் அந்த நியூஸ். ஓகே, அது பார்க்காம இருந்ததா மம்முட்டி கெஸ்டோல் பண்ணிருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிருப்பேன். அவ்வளோ அந்த அப்படி ஒரு இருக்கு ஒர்க்கு. போர்ஷன்ல எல்லாம் சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தத்ரூபமா இருந்துச்சு. அது வந்து பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சின்ன பட்ஜெட் படத்துல அசால்ட்டா பண்ணிட்டு போனதெல்லாம் அதே பாட்டு எப்படி இருந்துச்சு பாருங்க. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் மம்முட்டி மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும்? என்ன பரணியே இல்லையண்ணே. ஏங்க எனக்கு சத்தியமா அது மம்முட்டி மாதிரி தெரியலங்க. பரணி எனக்கு கோவஸ்ல காமிக்குதே. பரணி இல்லண்ணே, கீழே போயிட்டாப்லன்னு நினைக்கிறேன். சரி, இல்ல பரணி கீழே போயிட்டாப்ல. ஆனா பிரகாஷன் அங்க பெரிய ரைட். ஹிட் அந்த படம். 80 crore பிளஸ் கலெக்ஷன் ரேக சித்திரம். அந்த பாட்டு ரொம்ப லக்கி பாட்டு போல இருக்கு. அந்த பாட்டு வர எல்லா படமும் ஹிட் ஆயிருது. ஆனா இப்ப பிரகாஷன் எந்த பாட்டு bro? கேட்டாப்ல. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அதான் குஞ்சுகோ கோபன் அவர் படத்துலயே அதே பாட்டு வரும். அந்த படம் கூட டப்பிங், தமிழ் டப்பிங்ல ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும்ல. நான் தான் கேசு கோடு சொல்றீங்களோ? ஆமா ஆமா, அந்த பாட்டு தானே வரும் அந்த படத்துலயும். இல்ல இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. அது அந்த படத்துல என்ன பாட்டு சொல்றீங்கன்னு தெரியல நமக்கு. ஆனா இப்ப இதுல மம்முட்டி இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனா பிரகாஷ் என்ன சொன்ன ஞாபகம் வருது. இந்த ஆப்ரஹாம் மோஸ்லர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதோட நான் தியேட்டர் ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். அதுல மம்முட்டியோட என்ட்ரன்ஸுக்கு சேம ரெஸ்பான்ஸ் அங்க. அதுதான் ஞாபகம் இருக்கு. இது வந்துட்டு தியேட்டர் ரியாக்ஷன் எந்த வீடியோமே பார்க்கல ரொம்ப நாளா. எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பொத்தியே வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியாவது பாத்துடுறேன். கண்ணில் விளக்கமாத்து குச்சியை வச்சுட்டாவது நான் பாத்துடுறேன் தூங்காம. அது என்ன இன்ஸ்டா கவனித்தீர்களா? என்னடா புரியல என்ன? நேத்தி நான் போட்டதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் போட்டுறாங்கண்ணா யமகாதிகை பத்தி. எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ். அதான் ஒருத்தன் இந்த பெரிய ஆளே போயிட்டாங்க அப்படின்றதுனால இந்த பாஷா பாய் பண்ணிட்டாருன்னா குட்டி டான்ஸ் தயவு செஞ்சு இங்க பாருங்க, தயவு செஞ்சு கம்முனு தயவு செஞ்சு இருங்கண்ணா. பரணி இப்ப இருக்கார கோவஸ்ட்ல? பரணி இல்ல இருக்கீங்களா நாளே இல்லையா? காணும். இல்ல மேல இல்ல. கோவஸ்ட்ல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். திரும்ப எப்படி பரணியும் இல்ல, மாவீரனும் இல்ல. சரி, மாவீரனும் இல்ல. மாவீரன் மேலதானே இருக்காரு. காட்டுதானா? இல்ல இல்ல மாவீரன் இல்ல. எனக்கு மாவீரன் காமிக்கல, பட் பரணி வந்து காமிக்கல. எனக்கு மாவீரன் காட்டுது. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாம் குரோக்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பேஸ பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி குரோக்ட கேட்டு இருக்கிறாரு. அந்த குரோக் வந்து ரிப்ளை பண்ணிருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கு. எப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது கொரியன் வெப் சீரிஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்போம். அப்படிதான் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்ப திரும்ப எடுத்து கொடுத்துருக்கு. எனக்கே ஞாபகப்படுத்திருக்குங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கு. இப்ப ஆர்டி பண்ற பாருங்களேன். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, கரெக்டா சொல்லியிருக்கு. ஆமா பிரகாஷ் bro, நிறைய பேர் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கேக்குறாங்க. மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்லாம் பழைய மாதிரி. ஆமா நடுவுல விட்டுட்டோம். யாரு நடுவுல ஒரு 4-5 பேர் ரெஸ்பான்ஸ், அந்த பாட்டு வந்து 4-5 பேர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, விட்டோம் அப்படியே. ஆமா ஆனா பிரகாஷ் அமெரிக்கன் பியூட்டி எல்லாம் பல பேருக்கு என்னால அமேசான் பிரைம் சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பல பேர் போய் பாத்துட்டாங்கண்ணே. அந்த பாட்டு வந்து தேவதூதன் பாடின்னு ஒரு பாட்டு. அதான் 3 படத்துல தேவதூதன் பாடி அந்த பாட்டு தானே. ஹோலி பண்டிகைக்கு முருகதாஸ் ஒரு போஸ்டர் ஷேர் பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் கை பண்ணிருக்காரு. தூக்குறாரு பாருங்க. ஒரு ஸ்பீக்கர் கொடுக்க முடியுதா? அவர் மேல கோஸ்டின்னு காட்டுது. என்ன கதைன்னு ஒண்ணும் போஸ்ட்ல புரியல இருந்துட்டு எனக்கு. கை வேற தூக்குறாரு.
ஆமா தலைவா, கீழே போயிட்டு வாங்க மாவீரன் ப்ரோ, கட் ஆயிட்டு வாங்க. எனக்கு மாவீரன் காமிக்கவே இல்லை. பர்னி இன்னும் கோவஸ்ட்ல அண்ணா காமிக்குது. உங்களுக்கு ஓகேனா என்ன அது கோவஸ்டா நான் போஸ்ட் மாத்துங்க. ஃபேன்மேடு போஸ்ட் நினைச்சேங்க. சிக்கந்தர் போஸ்ட் ஃபேன்மேடு போஸ்ட் நினைச்சேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. இதான் அதுக்கு ஹோலி பண்டிகைக்கான ஸ்பெஷல் போஸ்டாங்க. கொடுமைங்க. திரிசூல வியூகம் இது. எனக்கு இவர் சொல்ற கமெண்ட் எல்லாம் கேட்டா கேம் சரிச்சு சொல்ற கமெண்ட்டை திருப்பி கேட்கற மாதிரியே இருக்கு. ப்ரோ அந்த படத்திலே டைலாக் இருக்கு, நான் ஐபிஎஸ் சொன்னாலும் ப்ரோ ஐபிஎஸ் ஃபேன் ஆவேன். மோட் போஸ்டர் தான் ப்ரோ. சைடுல ஏதோ பேர் போட்டிருக்கு பாருங்க. முருகேஷ் அதை ஐயா புடிச்சு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது சைடுல ஏதோ ஐயா பேர் இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? பேர் முருகதாஸ் இருக்கு ஏன் பாரு போடுறாரு? ப்ரோ. அபிஷியல் போஸ்ட் தாங்க அது. சைடுல ஏதோ ப்ரோ பேர் இருக்கு போஸ்ட் ப்ரோ. அந்த போஸ்ட் வினோத் ப்ரோ, அது போஸ்டர் போஸ்ட் டிசைனரோட எடிஷனரோட பேரு. பேருங்க அது. போஸ்ட் எடிஷன் அங்க வந்து கம்பெனி, அந்த கம்பெனி பேருங்க அது. MATHA அது கம்பெனி அவங்க பேர். அப்படியே போடுவாங்க. ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா. தமிழ்ல இது மாதிரிலாம் போட மாட்டாங்க bro. அதனால கேட்டேன். கீழே தான் வரும், அதனால கேட்டேன். தெலுங்குலயும் தமிழ்லயும் தமிழ் போடுவாங்க. தெலுங்குலயும் ஹிந்திலயும் தமிழ்ல போடுவாங்க. என்னைக்கு கிரெடிட் கொடுத்தாங்க? தமிழ்ல வந்து கீழே பேர் போடுவாங்க, அவ்வளவுதான். ப்ரோ தெலுங்குல தான் அந்த அந்த இவர்தான் லோகோ இருக்கிற போடுவாங்க. கோபி டிஜே பானு பிரசன்னாவா ஒண்ணு இருக்குல்ல. ப்ரோ? சார் ப்ரோ கோபி பிரசன்னா போடுவாங்கல்ல அவர் போட்டோ, அவர் பேரு. இல்லங்க, அது விஜய் படத்துக்கு பேர் பண்ணும்போதுதான். போடுவாங்கங்க. லோகோல வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பேர் போடுவாங்க. பேர் எல்லா பேரும் போடுவாங்க. ரெட் டாட் பவன்ல இருந்து சிவான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர்ல இருந்து 24 AM வந்து டியூனிஜான்ல இருந்து கோபி பிரசன்னா, அப்புறமேட்டு கபிலன் அவர் பேர்ல இருந்து எல்லாரும் பேருமே பேர் போடுவாங்க. இது மாதிரி லோகோ போடுறது வந்து தெலுங்குலயும் ஹிந்திலையும் சகஜம். தெலுங்குல வந்து டிஜே பானு ஒருத்தர் இருப்பாங்க. பானு அப்படின்னு அனில் மீடியான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அவங்க இதெல்லாம் லோகோவே வரும். பானுன்னு பெரிய அவங்களாம் கிரியேட்டிவ் அந்த இதுல போஸ்ட் டிசைனர்ல. ஸ்பெஷல் அப்டேட் எதுனா கொடுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஜிபில ரொம்ப நாள் உங்களுக்கு அப்டேட் கேட்டு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டே ப்ரோ கேக்குறீங்களே. நான் அவ்வளவு வரதில்ல ப்ரோ. இந்த மாதிரி ஏதாவது சண்டைனா அது வேற கடை ஒன்று போட்டா அதுல வருவேன். அவ்வளவு வரத்தில் நான் வந்து பேசுறேன்னா பாருங்க. டெய்லி வந்து இன்னைக்கு வரது கிடையாது. பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சண்டைனா ஒரு வருவேங்கிறீங்க. சண்டைனா அது வேற ஸ்பேஸ் ப்ரோ. அது உங்க ஸ்பேஸ் இல்ல, அது வேற. உரண்டை ஒரு இருக்குதுன்னு சின்ன சொல்லிட்டு நிறைய. ஒரு சின்ன ரோல்ல ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரு ப்ரோ. என்னென்ன சொல்ற? அப்படியா? இல்லடா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஸ்பெஷலான்னு சொன்னாரு, அதுக்காக ஏதாச்சும் ஒரு சொன்னேன். அப்டேட் கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. ஏதாச்சும் இல்ல ஒரு சும்மாச்சு இல்லண்ணே, சொல்லுங்கன்னு எங்க சொல்றாரு. போய் ஆதிக்கிட்ட நீங்களும் கேட்டாலும் ஆதிக்க 10ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்ட்டு போயிடுறாரு. எங்க அது எங்களுக்கு தெரியும், வேற ஏதாவது அப்டேட் சொல்லுங்கன்ற மாதிரி வேற இருக்கு ஏதாவதுன்னா நமக்கு. இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா ஒவ்வொரு இடத்துக்கா போறப்போ ஒரு அப்டேட்டா கேட்டீங்கன்னா ஒரு மொத்த படத்தையும் ட்விட்டர்லயே அப்படி வெளியிட வேண்டியதான். அப்படி இல்ல ப்ரோ. பாட்டு ஏதாவது இருக்கு, அந்த சாங் கேளுங்க, இந்த சாங்க கேளுங்கன்னு அதுக்கு சொல்றேன். எந்த பாட்டு வெயிட் வந்தாலும் பண்ணிட்டு வினோத் கேட்கதான் இருக்கோம். போறீங்க, கேட்காமையா இருக்க போறீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வினோத் ப்ரோ, பெரும்பாலும் இவங்க RR எதுவுமே வந்து சரி, கொடுக்காம திரும்ப இருந்தாங்கன்னா திரும்ப ட்விட்டர் டவுன் ஆக்சுவலி நல்லா ஆயிடுச்சா? இருக்கும். திரும்ப ட்விட்டர் டவுன் ஆயிடுச்சா? ஏன் பிரகாஷ்? இல்ல போஸ்டே போட முடியலையே. இருக்கும், இல்லண்ணே, வாய்ப்பு நார்மலா இருக்கு. தானே இருக்கு. ஆனா வழக்கமா போஸ்டே போட வினோத் முடியல. பண்றத கொஞ்ச நாளாவே இப்ப இவர் பண்ணிட்டு இருக்காரு, பிரகாஷ் பண்ணிட்டு இருக்காரு. யார் என்ன பேசுறாங்க, என்ன ஏது, அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாம உள்ளக்க வந்து நான் ஒண்ணு பேசுறேன் கேளுங்கடா அப்படி. இல்லங்க, இல்ல ஏன்னா பேசுறது கேக்குதா இல்லையா முதல் விஷயம். அடுத்து வந்து இதே கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ட்விட்டர் டோட்டலா ஒரு போஸ்ட் போட முடியலையே. அண்ணா இல்ல வருதே என்ன? அப்படின்னா இல்ல போட முடியுது பிரகாஷ். சரி, செக் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க brother. அயலான் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அநியாயம் பண்றீங்க. இல்ல பரணி எல்லாரும் இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு இந்நேரம் ஏங்க வார்த்தையில அமைதியா எல்லாம் இருக்காங்க. பரணி பார்த்த வேலைதாங்க. மனசாட்சி இல்லாம போட்டு விட்டுட்டு பிரகாஷ் ப்ரோ ராக்குன்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு ப்ரோ. ப்ரோ இருந்தா பிரின்ஸ் கொடுத்து வேற விடுங்க. என்னென்ன 2 வேணும்னு சொல்லிருங்க, பரணி ப்ரோ கேட்டு சொல்றோம். பிரின்ஸ் 2 வேணுமா? ஐலாண்ட் 2ன்னு ட்வீட் போட்டதே அவருதாங்க, பரணி தாங்க. பொட்டன்ஷியலா இருக்கிறது காக்கி சட்டை 2 எடுக்கலாம் சீக்வல். வேற என்ன எனக்கு தெரியல. அவர் படம் சீக்வல் எடுக்கிற மாதிரி. காகி சட்டை டூவா? ஏன்டா இது? இல்லண்ணே சீக்வலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரோ நான் அந்த படத்துல மனசாட்சி என்னடா இல்லாம கேள்விப்பட்டேன். பேசாத ப்ரோ. வாய்ப்பு இருக்குதா? அதாவது எனக்கு புரியல, நீ எப்படி என்ன சீக்வலுக்கு அந்த வாய்ப்பு போலீஸ் இருக்காது? இன்னொரு கேஸ் எடுத்தா சீக்வல் கிடையாதா? என்ன நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி பல ஏன்டா படம் இது வந்தது என்னடா இல்லையா? இது அநியாயமா இருக்கு இல்லையாடா உனக்கு? அப்ப இதே சிவகார்த்திகேயனும் அந்த வெள்ளக்கார அண்ணா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பிரிட்டிஷ்க்கு போயிட்டாங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு பிரின்ஸ் 2 கேப்பியா அடுத்து? அண்ணா அப்ப ரெமோ 2 எடுக்க முடியும், வேற எதுவும் இல்ல. அப்படி சொன்னா இதுதான். இல்ல, அப்படி சொன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? கீர்த்தி சுரேஷ் வந்து அதுக்கப்புறம் வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார்? ரெமோன்னு ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லுவேன். கீர்த்தி சுரேஷ் அவங்க தான் சேர்ந்துருவாங்களே, என்ன நீங்க பேசுறீங்க? அததான்டா சொன்னேன். சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பிரிஞ்சு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றதா இருந்தா என்ன வேணா சொல்லலாம். சரி விடுங்க. சிம்மராஜா 2 எடுக்கலாம் ப்ரோ. ஆமா, அதுவும் பொட்டன்ஷியல் இருக்குதான் கதையா. ஆக்சுவலா இந்த பார்ட் 2 அப்படிங்கிற டாபிக் இந்த ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கலாம்.
ப்ரோ ஒரு ட்ரோல் இதுவும் நல்ல எஸ்கே விஷயம் தான். ட்ரோல்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து சீமராஜா 2 இல்ல இல்ல இந்த 2 இல்ல இல்ல தலைவா, 2 ஆனா 96 வருது சீக்கிரம் ஷூட் போறாங்க, அது நம்ம அது எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ. அவர் கேக்குறதெல்லாம் ஹிட் ஆகாத படம்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல அதான் ஏதாவது கலாய்க்கு வந்துருப்பாருன்னு ஏங்க நினைக்கிறேன். ஹிட் ஆகுது ஆகலன்றதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கான தேவை இருக்கா இல்லையான்றது இருக்கு. சீக்குவலுக்கு முதல்ல தேவை இருக்கணும்ல. அப்ப முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது 1001 என் தலைவன் தாக்கி எடுங்க. என்னையே பார்க்க முடியல. அண்ணா நீ ரொம்ப 1001 மேல வன்மமா இருக்க, அநியாயம் பண்றேன் சத்தியமா. நீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பேசுறீங்க. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்துட்டு இந்த அன்றே ஏன் நீங்கள் கொண்டாடவில்லை பண்ணு, நீ குறுக்கு மறுக்கு தானே தெரிஞ்சிட்டு இருந்த, கொண்டாடி இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கேட்டா. அப்ப அது ஏ சர்டிபிகேட் என்ன உள்ள உள்ள தியேட்டருக்குள்ள உன்னையெல்லாம் பார்த்திருந்தா சின்ன வயசுலயே இவனையெல்லாம் இந்த மாதிரி படத்துக்குள்ள விடவே கூடாதுன்னே விட்டுருப்பாங்க. ப்ரோ சார்பேட்டா 2 என்ன ப்ரோ ஆச்சு? அது 3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு. சார்படா 2 வந்து செப்டம்பர் மோஸ்ட்லி ஷூட் போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கு அத முன்னாடி சொல்லுங்க. ரஞ்சித் ஒரு படம் பண்றாரு, அந்த படம் முடிஞ்ச உடனே வேட்டுவம் வேட்டுவம் பண்றாரு, வேட்டுவம் முடிஞ்ச உடனே சார்படா 2 போயிடுவாங்க. ஓகே ஓகே. ஆதினா ஆதினா ஆதி இதை ப்ரோ Third bro, விட நேத்து கமெண்ட்ல மணிமேகலை வெங்கட் ப்ரோ பிரபு உயிர் சொன்னாரு, கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஒரு வெங்கட் பிரபு 15 பேர் சொன்னார். பேசாம ஒவ்வொருத்தரா பேசுங்க. தேர்ட் bro, நேத்து வெங்கட் பிரபு ஏதோ கொளுத்தி விட்டு போனார், 26ல அண்ணா வருவார். பாத்தீங்களா அது? ஏங்க அவர் ஏங்க அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலைங்க. கேள்வி கேட்டாங்க, 26க்கு அப்புறம் சொல்றேன்னு அவ்வளவுதானே. ஓகே ப்ரோ. ஆதினா அந்த நம்ம அது வேட்டுவம் படம் 26க்கு இருக்குல்லண்ணே, அப்புறம்னா புரியல ப்ரோ. உங்களுக்கு புரியாதுங்க. இல்ல ப்ரோ, ஜெயிச்சா ஒண்ணு, தோத்தா ஒண்ணு. அவரோட நிலைமை என்னவா இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றத பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னாரு. ஆனா இது உங்களுக்கு புரியலன்னு நீங்க சொல்றீங்க. அதான் வேணும்னே வந்து இன்னைக்கு அதை அண்ணா நாங்க புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தர் இதுல இருந்து இது வரைக்கும் ரேஸ்ல இருப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வரட்டாமே டோர் ஓப்பன் போறாரு. இன்னொருத்தர் எலெக்ஷனுக்கு போறேன்னு போறாரு. ஐயா படம் நடிங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாப்போம். ஆதி ப்ரோ மணிமேகலை ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. உங்களுக்கு தான். இது பார்க்கணும். ஆதினா வேட்டுவம் ம். பத்தி தான் சொல்லுண்ணே, நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்றீங்க அநியாயத்துக்கு? அண்ணா இல்ல அப்படிலாம் என்னடா வேணாம். சொல்லணும்? அது வந்துட்டு ஒரு இது இல்ல, வரப்போற படத்துக்கு அப்டேட் கேட்டீங்க, நியாயம் ஆர்வம் வாங்கலாம். தானே. ஷூட்டிங்கே போகாத படத்துக்குலாம் அப்டேட் கேக்குறீங்க. இந்த 17 அப்டேட்ல சேருமா எல்லாத்துக்கும் 17 சீக்கிரம். இல்லாட்டி 18 ஷூட்டிங் போயிடுவாங்கடா, அவ்வளவுதான்டா. மேக்ஸிமம் சூப்பர் அவ்வளவுதான், நெருங்கிட்டாங்க, ஷூட் போறாங்க. சூப்பர். ஆனா காஸ்ட்லாம் அவங்க சொன்ன காஸ்ட் கன்ஃபார்ம் இல்லைண்ணே, அட்டகத்தி அண்ட் ஆர்யா. சரி வேணா விடுங்க, நானே அது தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டும் கன்ஃபார்ம். அந்த மூணாவது இதுதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சூப்பர் சூப்பர். கன்ஃபார்ம் ஆகலன்னா என்ன, இன்னும் அபிஷியலா இதுவாகல. அது இன்னும் ஒரு சின்ன டவுட்ல இருக்கு. ஒரு பெரிய ஆஜி விசால கூட்டு போயிருங்க. 3வது ரோல் பண்றதுக்கு அவ்வளவு சத்தியமா கஷ்டமா அவரு இருந்துச்சுன்னா, அவர் என்ன யாரை சொன்னாலும் பிடிக்கிறது செய்வேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா அவரை விசால ரஞ்சித் கூட்டு என்ன போங்க. சொன்னாலும் நான் செய்வேன். அட்லி மாதிரி சொல்றான் பாருங்க, எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணேன் இல்ல அப்படின்ற மாதிரி. பாங்க இங்க பாங்க, சீரியஸா உங்களுக்கு நல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சுகுமார் ப்ரோ தான் நீங்க கூட்டு போகணும். அதுவும் கரெக்ட் தான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அவர் வந்து எத்தனையோ விதமான முக பாவனைகளையும் பேச்சுகளையும் நவரசங்களா. மாத்திக்கிட்டே இருப்பாரு. சூப்பரா நீ அவுட்டா தான் கூட்டு போகணும். அதே மாதிரி இப்ப பிளே பாய் ரோல் அப்படின்னா பரணி ப்ரோ கூட்டு போனோம். ஆல்சோ இன்னைக்கு இது வந்திருக்கு, டெஸ்டோட கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சு. நாளைக்கு நயன்தாரோட கிளிம்ஸ் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. ஆமா, ஆக்சுவலா நல்ல ஸ்கிரிப்ட் அது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அது. நம்ம இவர் தான் எழுதியிருக்காரு. ஆனா மெயின் சித்தார்த்த ரைட்டர் வந்து கலாய்க்கிறோம், அவர் கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணாருன்னா செம்ம ஆக்டர்னு, அவரு நல்ல பெர்ஃபார்மர். அவரு அப்படியா? என்ன பிரகாஷ் சிரிக்கிறாரு? இல்லடா, இது உன்னுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இது உன்னுடைய கருத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. இல்லன்னா நேத்தி கூட ஒரு சீன் மட்டும் ஒரு இது பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அந்த காவிய தலைவன்ல பிருத்திவிராஜ் நடிச்சதுக்கு அப்புறம் இவர் நடிப்பார்ல, எனக்கு வந்துட்டு நல்ல நடிகையா நீ ஏன் அப்படின்ட்டு எனக்கு அதை பார்க்கும்போது நல்ல நடிகனை வச்சு அதை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ப்ரோ வட சென்னை டு வேல்ஸ் பண்றதா சொல்றாங்களே ப்ரோ, அது உண்மையா? நீங்களும் விபி பாத்தீங்களா? அது வேல்ஸ் இல்ல, இல்லன்னா இது வேல்ஸ் தான் பேருக்கு போல இன்னைக்கு சொன்னாங்க. ரைமிங்கா ஒண்ணு சொல்ல வந்தேன். சரி வேணாம், சொல்லுங்க. ஏண்டா சொல்லிதான் தெரியணுமா இதுக்கு மேலயும்?
அது மேங்கோ வேர்ல்ட் மாதிரி சொன்னா கேள்வி எனக்கு கேட்குறேன். இல்ல அதை டீசெண்டா சொல்லலாம். FOOLS அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தியமா எனக்கு புரியல. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி இன்டெலெக்சுவலா பேசுறீங்க அப்பப்ப. உண்மையாலுமே புரியல. ஓ இதுவே இப்ப எல்லாம் இன்டெலெக்சுவல்ல வந்துருச்சா? எலைட்டுன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது திட்டுவீங்கன்னு தான் ஆக்சுவலா அது இன்டெலெக்சுவல் ஃபேக் சொன்னேன். நியூஸ்ங்க, அவ்வளவுதாங்க. அது ஃபேக் அது நியூஸ். ஃபேக்குன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு, இல்ல சிம்பிளா. அல்ல அண்ணா, நான் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னா அது ஃபேக் நியூஸ், அவ்வளவுதான். வடச்சென்னைட்ட அவர் எடுக்க மாட்டாருன்னு நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. அது உண்மையா பொய்யா அதையாவது சொல்லுங்க. வடசு நைட்டு முதல்ல எடுக்கிறதுக்கு தனுஷுக்கு முதல் டைம் வேணும். ஒன்னு யோசிச்சுக்கோங்க. தனுஷால இப்ப இருக்கிற இந்த பேக்டு ஷெடியூல்ல அவ்வளவு டைம்லாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாது. ஏற்கனவே அவர் முடிச்சு இன்னைக்குல இருந்து அவர் டெய்லி ஷூட்டிங் போனார்னா அவரால் இன்னில இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்து ஷூட்டிங் போக முடியும், ஏற்கனவே கமிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே. ஏகே படம் வேற இருக்கு. ஏகே படம் வேற இருக்குன்ற. அது இருக்கா என்னன்னு கன்ஃபார்ம் ஆகலையே. முதல்ல இந்த இது வரும்ல, இந்த முதல்ல தோண்டணும் அப்புறம் வைக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி அவர் வரட்டும். வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு சுற்றுலா முடிச்சுட்டு அவர் வரட்டும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா அப்டேட் கொடுப்போம். ப்ரோ அப்ப தனி ஒருவன் 2 இப்போதைக்கு இல்ல ப்ரோ. எல்லாம் வராத படத்தையே கேக்குறீங்க, இல்ல வர எடுக்க வாய்ப்பே இல்லாத படத்தையே எல்லாம் கேக்குறீங்க. தனி ஒரு பிரச்சனை வந்து பட்ஜெட் தாங்க. இன்னொன்னு பட்ஜெட்டு இப்ப இருக்கிற அவரோட மார்க்கெட்டு. ஸோ என்னன்னா இப்போ உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 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 பெரிய கலெக்ஷன் அப்கிரேட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டை உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா அது இல்லை அப்படின்னா இப்ப மார்க்கெட்ல ஒரு சின்ன தொய்வு நிலை எப்பவுமே இருக்கும், நீங்க எந்த படம் ஓப்பன் பண்றதா இருந்தாலும். அப்போ ஒரு பிரான்சைஸ பண்ணா எதிர அதை விட பெருசா பண்ணணும், இல்லாட்டி அதை கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்ப என்ன யோசிப்பாங்க, சின்ன சின்ன படங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இன்னொன்னு ஏஜிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு கேல்ஷீட் வேற ஒரு ஹீரோ கிட்ட கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த எஸ்கே படம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, அதனால அவங்க மோஸ்ட்லி அப்புறம் இந்த STR-51 இருக்கு. ஸோ அவங்க லைனப்ல இருக்கிற மற்ற படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இது அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அந்த ஜீனியை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லப்பா, நாங்க அரிசி வாங்குறோம். அண்ணா உங்களுக்கு ஏன்னா இப்படி பண்ற? அப்பப்ப அந்த பெரிய படம் நாங்களே என்ன சொல்லுங்க, அந்த ஜெயம் ரவி படம். நான் என்ன சாய் விசித்திரம் நடத்திட்டு இருக்கேன்? இல்ல நான் இன்ஃபுளுசரா இவங்கள மாதிரி நான் ஏதோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், அவ்வளவுதான். மற்றபடிக்கு நீங்க பிரகாஷ் கிட்ட தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். பிரகாஷ் ப்ரோ பத்தேங்கிற போட்டாங்க ட்வீட். இல்ல மாவீரன் ஸ்மைலியா போட்டுட்டு இருக்காரு. மேல இருக்காரு, ஒன்னும் பேச மாட்டாரு மாவீரன். அதுக்காக தாண்டா அதை போடுறாரு. அவர் கேட்கலையாண்டா, அவர் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி சேர்த்து விடுங்க. அத பிரகாஷ் ப்ரோ தான் பண்ணணும். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு பூரா அவரு இந்த ரிமூவ் ஆட் பண்ணியே வயசாயிரும் போல அவருக்கு. மௌனம். சம்மதம். நல்லா இருக்கே. பாட்டு கச்சேரியாவது பண்ணலாம். மாவீரன் நீங்க பண்றத பார்த்தாச்சு. விஷால் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ என்ன போட்டிருக்காங்கன்னா பாத்தீங்களா? அது யார் தலைவா கேக்குறீங்க? யூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ, ஜிபியூக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ 9 PM ஃபர்ஸ்ட் ஷோ. அதான் என்னைக்கு டேட் என்ன போட்டிருக்காங்க? 9th நைட் 9 PM. ஓகே ஓகே, அப்ப நமக்கு இங்க நைட் 10:30 ஷோ இருக்கும் போல. சரி, சிறப்பு. அத பார்க்க தான் பிரகாஷ் ப்ரோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ட்வீட் போட்டு வருவாப்ல. புரியல என்ன படம்? GBU.
ஓ ஜிபி. அந்த பெய்ட் பிரீமியர் சொன்னாங்க தானே முத நாள், அதை போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஆல்சோ இது யாரோ ஒருத்தர் கீழே கமெண்ட்ல எனக்கு ஹோஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ நாளையில இருந்து அவருக்கு போஸ்ட் கொடுத்துருங்க. அவரே ஸ்பேஸ், நானே ஸ்பேஸ் நடத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி ஹோஸ்டே டேரக்டா கேட்டாப்ல. தலைமை பதவி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா நேத்து எஃப்எம்ல ஸ்ரேயா கோஷல் பர்த்டேல சாங்ஸ் எல்லாம் போட்டு கிழிச்சிட்டோம். எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கு. என்ன உங்களுது? இவன் மாதிரி சொல்றான் பாருங்களேன், இந்த இந்த கேரக்டர் வருமே மொழியில வந்து இந்த கேரக்டர் வருமே இவர் எம்எஸ் பாஸ்கர் வருவார்ல, அந்த மாதிரி முகமது அசார்தின்னு ஒரு பையன் மார்க்ஸ்மி வெரி குட் கேப்டன் ஒன் டே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ப்ரோ ஸ்வீட் ஆர்ட் ப்ரிவ்யூ ஷோ இருக்கா ப்ரோ? ஏற்கனவே சொன்னாமே ப்ரோ இதே ஸ்பேஸ்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் டு 11 மணிக்கு உங்களுக்கு இது வந்துடும். ஆனா ஆதி நான் இதை நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து விஜய் சித்து பிளாக்ஸ் சான்ஸே இல்ல, சூப்பரா இருந்துச்சு. இவன் ஆமா வயசார் அதுவும் இவன் நடிச்சாரு தெரியுமா சித்து பேசுறதுக்கு, பண்ணு சரியான குபீர். வயசார்லாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து மொட்டை மாடி பார்ட்டி எல்லாம் வந்து வராப்லன்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, அப்படியே அடுத்து எஸ்டிஆர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டை மாடி பார்ட்டி நல்லா இருக்கும், ஜாலியா அஸ்வத்தோட வர வேண்டியதுதான், மஜாவா இருக்கும். ஆனா அது நடக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரோ இந்த பொட்டேட்டோ தான் வறுத்துட்டு இருக்கானுங்க. ஆமாமா ரொம்ப செய்யறாங்க ப்ரோ, ஓவரா அடிக்கிறாங்க ப்ரோ. இல்ல அடிக்கிறத தாண்டி எனக்கு அது இந்த முதல்ல அடிக்கிறது இந்த மாதிரி வேர்ட்ஸே எனக்கு அதுக்கு இதுவாகும் தோணல. பேசிக்கா ரொம்ப அப்யூசிவ் அண்ட் இந்த ஒரு சில ஸ்லர் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இவ்வளவு காமனா ஒரு பொதுவெளியில இவங்களால யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கறது தெரியல. அதுவும் இல்லாம அந்த கோட்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் ஸ்லர் வேர்டை ரொம்ப யூஸ் பண்றாங்க அவங்க. எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு. என்ன சொன்னீங்க? ஸ்லர் வேர்டா புரியல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கஸ்வேர்டு, பெண்களை வச்சு சொல்ற கஸ்வேர்டு ஒண்ணு, அத வந்து ரொம்ப அதை யூஸ் பண்றாங்க. இந்த எப்படி அந்த வார்த்தையை அவ்வளவு சுலபமா ஒரு பொண்ணை பார்த்து அவங்களால யூஸ் பண்றது, ஒரு குட்டி பொண்ணு என்ன அதுவும் எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க அவங்க, என்ன மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல, கடுப்பா இருக்குது. அது ப்ரோ அது சினிமா இன்டர்வியூவா இல்ல என்ன இன்டர்வியூ? இல்லங்க, அது பாட்காஸ்ட்ங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த பாட்காஸ்டோட ஐடியாவே நினைச்சா தெரிஞ்சுக்க முடியும், ஆனா அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்களோட பாட்காஸ்ட் ஃபார்மேட் எப்படின்னா, 2 பேர் உட்காந்து அவங்க யாருன்னு தெரியும் அவங்களோட. இப்ப கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இதுல வந்து மந்த்ரா பேடி அந்த இவங்க, அப்புறம் இந்த இவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்களே, அவங்க பேர் என்ன டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு, குஷ்பு, அந்த ஆர்ஜே பாலாஜி. டேய் பாலாஜியா இருக்கலாம். பாலாஜி இல்லடா, பாலாஜி இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்களா. நான் சொல்றது அந்த இவங்கடா, இப்ப பாவனா கேள்வி கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியும் அண்ட் முன்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு தெரியும். ஆனா அவங்களோட எல்லா ஒர்க்கையும் எல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலை அதை பிரசன்ட் பண்றது ஆர் தெரிஞ்சுக்கிறது கேட்டு. இந்த ஃபார்மேட் எப்படின்னா நம்ம ஆடியன்ஸுக்கு புதுசு இல்ல, புதுசு வேற. நான் விமர்சனத்தையும் ஓகேன்னு சொல்றேன். அதாவது ஏன் உங்களுக்கு தெரியலன்ற கேள்வியோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்க எதிர்பார்க்கறதோ தப்பு கிடையாது. ஆனா ஒரு சில கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அது ரொம்ப தப்பு. அதை நம்ம ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுமே தப்பு. நான் சொல்றது இந்த ஒரு ஹீரோயினோ இல்ல யாரோ வந்து போட்டோ போட்டா கீழே வந்து ஆபாசமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரேண்டம் ஐடிஸ் கிடையாது. முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற ஐடிஸ் கிடையாது. நம்ம மத்தியிலே சுத்திட்டு இருக்கிற ஆட்கள், நம்ம மியூச்சுவலி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள். அப்படி பேசும்போது அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப ஸ்பெக்டேட்டரா. இப்ப என்னன்னா, எனக்கு அவங்கள பர்சனலாம் தெரியாது, இல்லை எதுவாக ஒரு ஸ்பெக்டேட்டரா நாம இதை பாக்குறோம்.
சக ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு நம்ம சொல்லணும். அப்போ இல்லைங்க, இது ஒரு ஃபார்மேட், இது இது வந்து அவங்க என்ன கேட்கறாங்க தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பேட்டியோடைய நோக்கமே. அவங்கள பத்தி பேசி உங்க ப்ராசஸ் என்ன, நீங்க வந்து ஓகே இப்போ ஒரு பாட்டு பண்ண போறீங்கன்னா இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் எப்படி வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க கன்சியூம் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடுறோம் இங்க. என்னன்னா நாம 90s கிட்ஸ். இப்ப நம்மளோ இல்ல நமக்கு முந்தைய தலைமுறையான இப்ப பிரகாஷ் மாதிரி ஆட்களோ நம்ம எல்லாம் பாட்டு கேட்கும்போது எப்படி கேட்டோம் அப்படின்னா டிவியில ரேடியோல நம்ம பாட்டு கேட்டு வளர்ந்தோம், சன் மியூசிக்ல அதுல இதுலன்னு. அப்போ ஆஹ் நமக்கு பாப்புலரான மியூசிக்ன்றது தன்னை போல நம்மள வந்து சேர்ந்துரும். அந்த டிவில அது ஓடும், சன் மியூசிக்ல அது ஓடுச்சுன்னா 10 வாட்டி போட்டோம்னா ஓ பாப்புலரான பாட்டு போல இது பயங்கரமா ஓடுது போலன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம பாப்புலர் மியூசிக் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இவங்களோட தலைமுறை ஸ்பாட்டிஃபைல தான் பாட்டு கேட்கறாங்க. ஸ்பாட்டிஃபைல எப்படி பாட்டு கேட்பீங்க? பொட்டேட்டோக்கு ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லை என்ன? டேய் என்னடா பேசுறேன், அவங்க 2000 தான் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவரம் தெரியுது. விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ, நான் இல்ல ஒரு இல்ல மீம் பார்த்தேன். அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். அவங்க அந்த வந்து இது மட்டும் சொல்லிடுறேன், அந்த பொண்ணை கூட சொல்றேன், அந்த தென்பாண்டி சிமில ரஜினி படம் சொன்னா பாருங்க, அந்த பையனை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு. இல்ல அதான் ப்ரோ சொல்றேன், ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அது வந்து என்னன்னா அவங்க இப்ப அந்த பொண்ணே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க தெரிஞ்ச மாதிரி அவங்க காட்டிக்கல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கல. இன்னொன்னு பொட்டேட்டுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்ல விஷாலு, அந்த பொண்ணுக்கு வந்து ஷீஸ் இன் ஏர்லி 20s தான் இன்னமும். அப்போ உங்களுக்கு இன்னொன்னு உனக்கு எப்ப அக்சஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கறக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு எப்ப அக்சஸ் கிடைச்சதுன்றதுக்கும் எப்பவுமே பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சதை தெரியலன்னு சொல்றதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அதை சொல்லு. எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. அவங்களே ஓப்பனாவும் சொல்லிட்டாங்க, நான் ஒரு ஆர்த்தடாக்ஸான ரொம்ப முஸ்லீம் இதுல வளர்ந்ததுனால எங்க அப்பா எல்லா இன்டர்வியூலும் அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா என்னை பார்க்க விட்டது இல்ல, திட்டுவாங்க, இது பார்க்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கூட விட்டு நான் காரணமே சொல்ல விரும்பல, அவங்களை டிஃபெண்ட் பண்ணல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தெரிஞ்சுக்கணும் தேவையே இல்லை. பாட்காஸ்ட் ஃபார்மேட்டை சொல்லல, இவங்களோட ஷோ ஃபார்மேட் இருக்குல்ல, அதுக்கு காமனான கொஸ்டின்ஸ் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்ல என்ன, அவங்களோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதான் கேட்கறாங்க. அதுக்கு உங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்னொன்னு ஸ்பாட்டிஃபைல போய் கேட்கும்போது இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட கேட்கறேன்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸோ இதுவோ அதை பேஸ் பண்ணி தான், அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்ட மியூசிக் தான் உனக்கு அது காட்டும். நீ போய் ஒரு அப்போ அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் தானே, எனக்கு எது பிடிச்சிருக்கு நான் எது கேட்கறேன்னா கேட்கறேன். அப்படின்னா நீ கேட்கறது மட்டும் அவங்களோட ஸ்பாட்டிஃபையா கேட்ப, பேட்டி இருக்கிறது மட்டும் இவங்களை சொல்லி சம்பாதிப்பியான்றது இருக்குல்ல, அது வயிற்றுல இருந்து வருது நான் சொல்றேன். அது உண்மைதான். ஆனா அதுல லாஜிக்கே இல்ல. ஹேண்டில் பண்ணாரு, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு. இன்னொன்னு சொல்றேன்டா, இவன் மட்டும் இல்லடா, எல்லாருமே அது அங்க வர்றவங்க இருக்காங்கல்ல. பொட்டேட்டோட இது என்ன தெரியுமா, இன்டர்வியூ பண்ணா நல்லா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, ஏஆர் ரஹ்மானே பொட்டேட்டோட இன்டர்வியூக்கு வந்தாருன்னா ஸ்டவ் மேல கடாய்க்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாரு, ஸ்டவ் மேல கடாய்க்கு பொட்டேட்டோட சேர்ந்து ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருப்பாரு. அந்த பிள்ளையோட இது வந்து வைபு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப கான்டேஜியஸ், ரொம்ப பரவக்கூடிய வைபு. அது அவங்க ஜாலியா வச்சுக்கிறாங்க. இன்னும் நான் சொல்றேன், முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், இதான் எல்லாத்துக்குமே முக்கியம். என்னன்னா மத்த இது மாதிரி இவங்க போய் கேட்கறது இல்ல இன்டர்வியூக்கு, பொட்டேட்டோட இன்டர்வியூக்கு அவங்க கேட்டு வராங்க, எனக்கு கூட ஒரு இன்டர்வியூ பண்ணணும் ப்ரமோஷனுக்காக அப்படின்னு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஜென்ஜி ஆடியன்ஸ் தான் கவர் பண்ணணுன்றதுக்காக பொட்டேட் கிட்ட அவங்க கேட்டு வராங்க, நான் வரேன் உங்களோட இன்டர்வியூ பண்ண. இது ரெண்டுக்குமே அப்படித்தான். எதுக்குன்னா விஜய் சித்து விளாக்ஸும் பொட்டேட்டோட ஷோ ரெண்டுக்கும் அவங்க தான் கேட்டு வராங்க. அண்ட் அது காசு கொடுப்பாங்களா? ஆமா ஆமா ஆமா. சோ அவங்க காசு கொடுத்து எங்களை ப்ரமோட் பண்ணுங்க, எங்களை பப்ளிசைஸ் பண்ணுங்க, உங்க ஆடியன்ஸ் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு வராங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், மெயினா இதெல்லாம் தாண்டி ஒருவேளை யுவனோ இல்ல வேற யாரோ ஒருத்தங்க ஆர்டிஸ்டோ எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டடா ஃபீல் ஆகுது, அவங்க என்னை பத்தி எதுவுமே தெரியாம ஒரு இன்டர்வியூ வராங்க அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கன்னா அதை நான் முழுமையா ஏற்கிறேன். ஏன்னா அது அவங்களுடைய விருப்பம், என்னை இப்படி ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனா அவங்க யாருக்கும் அதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்மள தெரியாத ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நம்மளை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிறோம். பொட்டேட்டோ வந்து அங்க இருக்கிற ஒரு ஆளு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அவங்க நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம்னு நினைச்சு வராங்க. அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, வர்றவங்க பேசுறவங்க எல்லாருமே. ஆனா நாம இப்படி இது பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷனோட நமக்கு அடுத்தது அவங்க வந்து நம்மள இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தவங்க, விச் மீன்ஸ் அவங்களோட பிரச்சனைகள் மொத்தமா வேறையா இருக்கும். இப்ப நம்ம அப்பாவுக்கு எப்படி நம்மளோட இது புரியாதோ அந்த மாதிரி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனோட நமக்கு புரியாது, நம்ம புரிஞ்சுக்கதான் முயற்சி பண்ணும்.
நம்ம எடுத்தோன்னே கல் வீசிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, இக்னோரன்ஸ்ன்றது சமூகத்தை பாதிக்கிறதா இருந்துச்சுன்னா தான் அது நமக்கு பிரச்சனை. எனக்கு இக்னோரண்டா எனக்கு தெரியாதுங்க இந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்கள மட்டுமே பாதிக்கிற விஷயமா இருந்துச்சுன்னா அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரகாஷ் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எமோஜி போட்டீங்க. மௌனம் சம்மதமா நீங்களும்? அவருக்கு பேசுறது இது கேட்கலன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் கிரைம் சொல்றேன் எமோஜி போடுறாரு. இல்ல அதான் பிரகாஷ் இந்த இவங்களும் சரி, இப்ப என்னோட தலைமுறை, எனக்கு முன்னாடி இருக்கிற விஷாலோட தலைமுறை, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரகாஷ், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டீ கடையார், எல்லாரும் அநியாயம் பண்ணாத, தயவு செஞ்சு கம்முன்னு இருந்தேன். நீ முதல் அண்ணன் கூப்பிடுற அண்ணா, நீ கல்யாணம் பண்ணலன்றதுக்காக நீ வந்துட்டு 2005 கிட்ட 2010 கிட்ட மாத்திர சக ஜென்சி கிட்ஸ் மேல நீங்க கை வச்சீங்கன்னா பிச்சு போடுங்க. என்ன தாண்டி தொடரா பாக்கலான்ற வெகுந்தெழுந்து வருவீங்களா? சரி, ஓகே. பிரகாஷ்க்கு எதுவும் கேட்கல. பிரகாஷ் போன வாட்டி கேட்காதப்ப என்ன பண்ணீங்களோ அதே பண்ணிட்டு திருப்பி வாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ்க்கு போன் வந்துச்சுன்னா தான் எதுவும் கேட்க மாட்டேங்குது. அதனால அப்போ நிறைய போன் வருது. பேச வரும்போது பக் ஸ்பேஸா? ஆமா, இல்ல, அதுனா அவர் 2 போன் வச்சிருக்காருண்ணா. அவரு என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் கொடுக்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் பேச முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. ஹோஸ்ட் வந்து பேச முடியாம அவர் வேற ஸ்பேஸுக்கே போயிட்டாரு. இல்ல அதான் சொல்றேன். இந்த டைலாக் வரும்ல, பிள்ளையாரே எலியில டிராவல் பண்ணிட்டு இருக்காராம், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான் பொண்ணு. அந்த மாதிரி பிரகாஷே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல கேக்குதா? கேக்குது பிரகாஷ். அப்பாடா, இந்த மைக் ஆன் பண்ற இல்லாட்டி போதும் ஆயிடுச்சு. மைக் ஆன் பண்ண முடியல. இது நடுவில் வந்து அது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுனதெல்லாம். அந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து அந்த வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு இதற்கு தன்னை ஆசைப்பட்ட பாலகுமாரில் ஒரு மீன் வரும்ல, சொல்லுவார்ல, ஆண்கள்லாம் ஒரு மாதிரி பெண்கள்லாம் ஒரு மாதிரி, அப்படி முகம் சிரிக்கும், முகம் சுருங்கும், அது மாதிரி ஒரு மீம் இருக்கும் தெரியுமா எல்லாத்துக்கும். அது மாதிரி பரணிக்கு ஏதாச்சும் ஒண்ணு தெரியலன்னா ஆதி வந்து திட்டுறாரு, பரணி நான் பரணி உங்களுக்கு ஒண்ணு தெரியலங்கிறீங்கன்னு கலாச்சி இங்க வந்து ஸ்பேஸ்ல முதற்கொண்டு வச்சு இதுக்காக தான் நீங்க ஸ்பேஸே வந்தேன். எனக்கு 4 நாள் எனக்கு லீவு, ஒரு பயங்கரமான ஹெக்டி ஷெட்யூல்ல இருந்தேன். ஆனா பரணி எனக்கு போன் பண்ணி இவரு தெரியலன்ட்டாரு, மகேந்திரனை தெரியலன்ட்டாரு, மகேந்திரன் தெரியல தெரிய படத்துல நடிச்சிருப்பாரு அந்த மகேந்திரனான்னு கேட்டாருன்னு சொல்லி ஸ்பேஸ்ல ஓப்பனா சொல்றாரு. ஆண்கள்னா பரணி வந்து கலாச்சி தள்ளிடுறாரு. பெண் அப்படி பெண் போல் பூ மாறிதானே ஒரு விஷயம் தான். இல்ல ஒரு விஷயம் தான் பிரகாஷ், என்ன தெரியுமா, நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, இதை நான் நிஜமா சொல்றேன். என்னன்னா இது இந்த கேள்வி இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் என்னன்னா, நான் பரணியை ஃபன்னா தானே சொல்றேன். அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரச்சனை நான் உடையில வந்ததுக்கு காரணமே, ட்வீட் போட்டதுக்கு காரணமோ இல்ல இதை சொல்றதுக்கு காரணமாவே கஸ்வர்ட்ஸ், அதுவும் இந்த முண்டான் பேசுறதுக்குல அதை வந்து எப்படி சாதாரணமா யூஸ் பண்றாங்க. அதை எத்தனை அந்த கோட் ட்வீட்ஸ் பாருங்க, போய் அது எவ்வளவு யூஸ் பண்றாங்க பாருங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாளுங்க அன்னைக்கு. அப்படி என்னையா ஒரு பொண்ணை வந்து அதோட பிறந்த நாள்ல போய் இவ்வளவு தூரம் அசிங்கமா எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி திட்டுற அளவுக்கு அது என்ன பெரிய தப்புன்றதா எனக்கு கோவம் வந்துச்சு. நான் பரணியை வந்து யாருக்குமே உடன்பாடு கிடையாது. எப்பவுமே ஃபன்னா பேசுறதுக்கு நமக்கு இப்ப பரணியை நம்ம ஃபன்னா தானே எப்பவுமே உடன்பாடு இல்ல பிரகாஷ். இப்ப நம்ம பரணியை ஃபன்னா தானே சொல்றோம். ஆனா என்னன்னா பரணியவே கமெண்ட்ஸ்ல திட்டும் போது நம்ம தானே வந்து சொல்றோம், ஏங்க அவங்க தெரியாதுங்க பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க திட்டுற அளவுக்கு அதை ஹேட்ரடா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைன்றாங்க. ஃபன் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓயே தெரில பாடுறா அப்படின்னு சொல்றது ஜாலியா இருக்கு. ஆனா அதாவது இன்னொன்னு, அதை சொல்றது மூலமா என்ன வருதுன்றது இருக்குல்ல, தெரியல வந்து ஏண்டா தெரியவில்லைன்றதா உனக்கு ஞாபகம் வருதாடா, இந்த வடிவேல் வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ்னு சொல்லுவாளா, அந்த நீ அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் எங்கேயுமே பார்த்தது இல்லையான்னு கேட்பாரு. இந்த மாதிரிதான் நம்ம பேசியிருக்கோம். இப்படி ஃபன்னா கொண்டு போனா பிரச்சனை கிடையாது. இது அபியூஸா, அதுவும் நார்மல் அபியூஸ் இல்ல பிரகாஷ், இது ஒரு சீரியல் அபியூஸ்ன்றது இருக்குல்ல. அதுக்கு வந்து ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே நேரத்துல போய் அவங்களை அடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது உங்க பிறந்தநாள்ல, அதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம். அதான் அது இப்படி எதுக்கு இவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இல்லைன்னா ஓகே, டாபிக்கே விடுங்க, வேணாம் டாபிக்கே விடுங்க, டோட்டலா விட்டுருங்க, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ ரொம்ப நேரம் பேசிட்டோம். பிரகாஷ் ப்ரோ, அந்த பிரித்தியாங்கிற அப்டேட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ எனக்கு. அது இப்ப தமிழ் இந்தியா டைமிங் படி 11 நைட் வருது. இந்தியா டைம் பிரகாரம் நைட் 11 இல்ல, அது வந்து அவங்க வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஷோ இன் யூஎஸ்ஏன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம்ல,
யூஎஸை பொறுத்த வரைக்கும், ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போறனால தான் அந்த பிரீமியர்னு சொல்லி ஒரு பயங்கரமா கல்லா கட்டுற ஷோங்கிறது. அதை நம்ம வந்து தமிழ்நாட்டை விட ஃபர்ஸ்ட் ஷோ, இந்தியாவை விட நம்ம இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஷோ போறோம்னு சொல்லி யூஎஸ்ல அதிகமாக பிரீமியர் போடுறதுக்காக இது மாதிரி தான் அதை வந்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க. அதனால தான் அங்கே ஹெவி டிக்கெட்டு பயங்கரமாக விற்கும். ரேட்டு நார்மல் ரேட்டோட கொஞ்சம் கூடுதலாக ரேட் வச்சு விற்பாங்க. அங்கே நல்லா பிரீமியர் பயங்கரமாக டிக்கெட் சேல்ஸ் ஆகும், பயங்கரமாக போகும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போகிற சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதிச்சிடக்கூடாது, முன்கூட்டியே சொல்கிறாங்க. அவங்க வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஷோ இன் யூஎஸ்ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம நாட்டு கணக்கு பிரகாரம் 11:30 11:30 மாதிரி வரும்னு ப்ரோ வச்சுங்களேன். 9 o'clock வருது ப்ரோ. அந்த டைம்ல 9ல வருது. இல்ல நம்ம டைம் பிரகாரம் நம்ம 9 டைம் o'clock வருது. 11:30 மணி ப்ரோ கரெக்டா 9ல ப்ரோ. இப்போ நம்ம யூஎஸ்ஏல வந்து 11:50. இப்போ 11:50 AM இப்போ யூஎஸ்ஏல 9 இல்ல மணிக்கு தான் எனக்கு 11. எனக்கு எனக்கு அந்த கணக்கு Pacific தெரியல Standard கரெக்டா. இப்ப அவங்க போட்டிருக்க டைம் சொல்லுங்களேன். Pacific 11:30 AM Pacific PST Standard அப்படின்னா என்ன டைம் வருது? 12 hours difference. ப்ரோ 11:30 தான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ கன்வெர்ட்டர்ல போட்டு பார்த்தேன். பிஎஸ்டி Eastern எம்எஸ்டி Standard எல்லாமே Time போட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். Eastern Standard Timeக்கும் இல்ல அஜித் குமார் பேசுறது யார் EST பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. இல்ல ESTக்கும் ISTக்கும் வந்து 10.5 hours. PST Pacific Standard Timeக்கும் ISTக்கும் வந்து 12 hours difference. அப்பனா இங்க வந்து 11:30 நைட். முருகேஷ் பிரதர், உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம பேசுறீங்களா போன்ல பேசுன? அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி தான் பேசுறாரு எப்பயும். சொல்லிடா எனக்கு ரொம்ப ரொம்ப லோவா கேக்குது. எனக்கு நீங்க பக்கத்துல உள்ளவங்க யாரும் கேட்டக்கூடாதுன்னு பேசுற மாதிரியே தெரியுது. முருகேஷ் ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அது உண்மைதான். அப்படி வாங்க வழிக்கு, அப்படி வாங்க. அவரு எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஏங்க நீங்க புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க அவர்கிட்ட? எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும். சரி ரைட். அவங்க மொத்தம் எக்ஸாக்ட் டைம் மட்டும் சொல்லுங்களேன். 11:30 AM PSTங்கிறது நம்ம டைமுக்கு என்ன? 11:30 PM. அப்ப நம்ம டைமுக்கு வந்து 11:30 PM கரெக்டா. அப்ப நம்ம வந்து இங்க வந்து நமக்கு வந்து 10:10 ஷோ ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு ஷோ ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து இப்ப முன்கூட்டியே சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஆரம்பிச்சிரும். அவங்க 1 மணி நேரம் லேட்டா ஆரம்பிப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி பிசினஸ் பண்றதுக்காக இதை சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி பிசினஸ் பண்ணி புக்கிங்லாம் நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. முன்கூட்டியே அந்த ஷோக்கான புக்கிங்லாம் பயங்கரமா போயிடும். நமக்கு எப்பவுமே இந்த 9ஆம் தேதி ஷோ போடுறாங்கிறத எப்பவும் 2 நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்க 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். பிரகாஷ் நான் பாட்டு கச்சேரி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. வீக்கெண்டு தான், வெள்ளி சனி ஞாயிறு தான். ஏதாச்சும் ஒரு வெள்ளி சனியில ஏதாச்சும் ஒரு நாள். ஓகே, வேற என்ன கொஸ்டின்ஸ், வேற என்ன டாபிக்? சரிண்ணே முடிச்சுக்கலாமா? ஓகே, நம்ம ஓகேவா? பரணி சும்மா வேற சொன்னேன், ஸ்பீக்கர்ல இல்ல. சும்மா சொன்னேன். யாரோ ஒருத்தர் இன்னொரு கேட்டிருந்தாரு. சரி நம்ம நடுவில் எப்பவும் கமெண்ட்ஸ் படிப்போம். கமெண்ட்ஸ் படிக்கல, கமெண்ட்ஸ் படிச்சிருவோம். ரேக்க சித்திரம் டிஸ்கஸ் பண்ணுங்க. அது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பேசிட்டோம். அது ரேக்க சித்திரம் ஸ்பேஸை பத்தி, படத்தை பத்தி. எனக்கு அதில் பிடிச்சிருந்தது ஒன்னே ஒன்று தான். ஒரு படம் ஒன்று நம்ம டிவியில பார்க்கணும்னு வச்சுங்க. ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா ஒரு ஐடியா வச்சு ஒரு படத்தை கிரியேட் பண்றதுங்கிறது இருக்குல்ல. அது வந்து நம்ம சினிமா வச்சு எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம். சினிமா எடுக்கிற மாதிரி எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம். பட் என்ன, சினிமா எத்தனையோ நடந்த சம்பவம் படத்தை வச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சு ஒரு கதையை ரெடி பண்றதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஐடியாவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதுதான் ரேக்க சித்திரம். நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. அடுத்தது வேற என்ன, ஒருத்தர் போஸ்டே கேட்டிருக்கிறாரு. அவரு பாதி சொன்ன மாதிரிதான். ரைட்டு. அடுத்தது ஏதாச்சும் கேம்ஸ் போட்டு விடுங்க அப்படின்னு ஒருத்தர் பீஸ் மேக்கர் கேட்டிருக்காரு. கேம்ஸ் எங்க போறது? கேம்ஸ் என்னன்னா அடிக்கடி கேம்ஸ் நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி யூடியூப்லயும் கமெண்ட் பண்றாரு, இங்கேயும் கமெண்ட் பண்றாரு. அடுத்தது ஒருத்தர் போடுவார், நல்லா இருக்கும். நம்ம மத்த இதுல இல்லாதது நம்ம பண்றோம். ஏன்னு இல்ல, நம்ம அந்த கொரியன் சீரிஸ் சஜஷன் பண்ணிட்டு இருந்தே டிபார்ட்மெண்ட் அதுதான். ஒரு 4-5 பேர் ரொம்ப ரெகுலரா போய் தமிழ் படம் சொல்லுங்கப்பா, கொரியனுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி தான் அதை நிப்பாட்டணும். இவர் வந்து ஒருத்தர் கேம் பத்தி அதிகமா கேம்னு போயிட்டு இருந்தாலும் அப்படியே விட்டாச்சு. அதிகம் விளையாடுவோம் வீக்கெண்ட். ஆனா அதை நான் என்னன்னா அடிக்கடி ரெகுலரா பண்ணாம வீக்கெண்ட் ஆனா ஒரு கேம் வெள்ளி சனி ஞாயிறுல அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா, அவ்வளவுதான். வேற எதுவும் முக்கியமான கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தெரியல. கர்நாடகா கவர்மெண்ட் தியேட்டருக்கு 200 ரூபான்னு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. பட் புக் மை ஷோல வரல. எனி அப்டேட்னு போட்டிருக்கிறாரு. யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, எனக்கு கர்நாடகா அப்டேட் தெரியல. கர்நாடகா அப்டேட் பெங்களூர்ல இருந்து 250 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கவர் தான் பேசணும். அவர் மேல இருக்காரு, ஆனா காணோம்.
இன்னைக்கு மாவீரன் ப்ரோ பேச முடியாம போச்சே. வேற ஸ்பேஸே போயிட்டாருண்ணே அவர் அவரு. எதுக்கு வெளியே போனாருன்னே வேற தெரியலையா? இல்ல ஸ்பேஸுக்கு எதுக்கு போயிட்டாரு. வெளியே போனாருன்னே தெரியல. தெரியல. ஆமா அப்படியா? நம்ம ஸ்பேஸோட தாற்பயமே என்னன்னா, இறங்கிட்டா திரும்ப ஏற முடியாது, அந்த அளவுக்கு ஆமா வந்து ஆமா அங்கே பக் ஆயிரும். விட்டா நாங்களும் விடாம அதனாலதான் பிடிச்சிக்கணும், என்ன பஸ்ல சீட்டு கிடைக்கிற பிரச்சனையானாலும் மாதிரி. பரவாயில்லன்ட்டு அப்படியே நின்னுக்கிறது. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எந்த பக்குமே ஆகல. கடைசி அரை மணி நேரமோ 20 நிமிஷம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பக்கம் ஆகாது. கரெக்ட் அரை மணி நேரம் சூப்பரா இருக்கும். நடுவுல தான் என்ன ஆகுன்னு தெரிய மாட்டோம். அதோட காரணமே எனக்கு தெரியறது இல்ல. இலான் மஸ்க்கு ரிப்போர்ட் போடுவோம் வருங்க. இதுக்கு தான் ஒரு ஐபோன் வாங்குங்கன்னு சொல்றது, கேட்கறது இல்ல. நெட்ஒர்த் ஒரு நாளைக்கு 29,000 ரூபாய் என்ன ஃபோன் என்ன சம்பாதிக்கிறீங்களா? வச்சிருக்கீங்க சொல்றேன், பிரகாஷ் ஒரு அண்ணா இல்ல நீங்க? யோசிங்களேன். என்னங்க? உங்க இல்ல என்ன ஃபோன் நெட்ஒர்த்துக்கு ஒரு வச்சிருக்கீங்கண்ணா? நாளைக்கு 29,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா? ஆத்தாடி ஆத்தா. குரூக் சொல்லுச்சு, நான் நான் பார்த்தேன். வச்சிருக்கிறது விவோ V1 விவோ T1 5G அதான் நல்ல வச்சிருக்கேன். ஃபோன் தான். பிரகாஷ் நிறைய ஃபோன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு கம்பெனியும் ஆக்சுவலி ஒரு ஃபோன் வச்சிருக்காரு. சென்டிமெண்டா என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒன்னு ஒவ்வொரு ஒன்னு போன்ல இருந்து பட்டன் ட்வீட் போனு, பண்ணுவாரு. ஒன்னு ஸ்மார்ட் போனு, அவ்வளவுதான். ஒரு பட்டன் போனு, ஒரு ஸ்மார்ட் போனு, 2 போன் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பட்டன் போனு நம்ம ஆபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது, ஆபீஸ் கால்ஸ் வரும், அதுல பேசுறது. இது வந்து பர்சனல், நம்ம நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த இந்த போனு, அவ்வளவுதான். ரெண்டு தனித்தனி போனா வச்சுக்கிறது. ஐயா, நானும் என்னோட ஆபீஸ் நம்பர் பட்டன் போன்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அவன் தான் சார்ஜ் ஒரு வாரம் நிப்பான். அதுக்காக தான் மெயின். நம்ம எங்கேயாவது வெளியே லாக் ஆயிட்டோம், வெளியூர் போறோம், சார்ஜர் இல்ல அப்படின்னா, அது நம்ம பாட்டு சார்ஜ் போட்டாலும் மறந்துடலாம ஒரு 4-5 நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். இது அப்படி இல்ல. காலையில சாப்பாடு போடணும், நைட்டு சாப்பாடு போடணும், பிபி சில மாத்திரை நேரம் போடுற மாதிரி. மத்தியானத்துலயே சாப்பாடு கேட்கும், சில நேரம் மத்தியானத்துலயே சாப்பாடு கேட்கும், வேலை அதிகமா செஞ்சுட்டா. அதனால வந்து இதை நம்ப முடியாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்கு அதை எப்பவுமே கையில் வச்சுக்கிறது. நாளைக்கு பேசுவோம், நல்ல டாபிக் நாளைக்கு எடுத்தோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வீக்கெண்டு போக பாட்டு கச்சேரியில ஏதோ ஒரு நடத்துவோம். வீக்கெண்டு ஊருக்கு போற நண்பர்களே. விஷால் ப்ரோ எதுவும் பேசுனீங்க? எனக்கு எதுவுமே கேட்கலையே. இல்ல நான் வீக்கெண்டு ஊருக்கு எனக்கு போறேன்னு இது வேற வரைக்குமே எதுவும் இல்ல. எதுவுமே கேட்கல. வீக்கெண்டு ஊருக்கு போறேன் அப்படின்றான். ரைட்டு. ஆமா, குழந்தைய பாக்கணுமா இல்லையா? அப்புறமே நீங்க போய் தான் ஆகணும். எதுக்கு ஊருக்கு போற? அண்ணா குழந்தைய பாக்கணும். ஆனா இது சொல்லி ஆகணும் பிரகாஷ். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், பர்சனல் மேட்டர் தான். நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகும்லாம் சொன்னேன்ல, வீடியோ காலில் முகத்தை பார்த்தா அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி மாறிடுதுண்ணே. சீரியஸா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி நானே பாசிட்டிவா ஃபீல் பண்றேன் கடந்த ஒரு வாரமா. நல்லா இருக்கு. இப்ப குழந்தை பெற்றாச்சுன்னா பேக் பண்ணி அங்கேயே கூட்டு வந்துட முடியாதா? அப்படியே அப்படி எப்படி நான் கூட்டு வர முடியும்? அங்கதான் ஃபர்ஸ்ட் வரணுமா? பாவம் ஒய்ஃப் தெரியலடா, டிராவல் பண்ண முன்ன பின்ன முடியாது. குழந்தை பெற்றதாண்டா தெரியும். இல்ல அண்ணன் அநியாயம், டிராவல் பண்ண முடியாதுண்ணே கொஞ்ச நாளைக்கு. அதுவும் இல்லாம இங்க வந்து தனியா இருக்கணும்ல, குழந்தைய ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அவங்க வீட்டுல இருக்காங்க. ஓகே ஓகே. எப்பவுமே முத குழந்தை பிறந்தா அம்மா வீட்டுல விட்டுருவாங்க, அவ்வளவுதான். பொண்ணோட அம்மா வீட்டுல விட்டுருவாங்க. விட்டுருவாங்கன்னா மொத்தமாவே ஒரு வருஷம் ஒரு 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 30 நாள்ல இருந்து 3 மாசம் கணக்கு. அந்த 30 நாள்ல இருந்து 3 மாசம் கணக்கு எதுக்கு அப்படின்னா, குழந்தைக்கோட ஃபர்ஸ்டோட குழந்தையோட அம்மாவுக்கு வந்து பெரும்பாலும் விஷயங்கள் தெரியாது, மொதல் அனுபவமா இருக்கும்ல. அப்ப வந்து குழந்தையோட அம்மா வந்து அந்த பொண்ணோட அம்மா சொல்லி கொடுப்பாங்கல்ல, இது மாதிரி அது மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்காக தான் அம்மா வீட்டுல விட்டு வர்றது. ரெண்டாவது, செட் ஆகாது. குழந்தையோட எந்த நேரத்துல தூங்கும், எந்த நேரத்துல முழிக்கும், எந்த நேரத்துல பால் கேட்கும், இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 30-35 நாள், 40 நாள்ல இருந்து 1000. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்காருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பாத்துக்கலாங்கிறத அந்த கால முறையிலிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அம்மா வீட்டுக்கு போறது, தலைப்படுத்துறது. அப்படியுமே இருந்தாலும் அப்படி எல்லா பழக்கத்தையும் வாழ்ந்து நைட்டு கரெக்டாக குழந்தை வந்துச்சுன்னா, நீங்க நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நிம்மதியா நீ மட்டும் எப்படி தூங்கலாம், ஏன் தர்றப்பா குழந்தை முழிக்குது, நீ ஏஞ்சி விளையாட்டு காமி அப்படின்னு நம்மளும் எழுப்பி விட தான் செய்வாங்க. அதுக்கும் பழக்கப்பட்டதான் ஆகணும். விஷால் ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா நீங்க தான் பொறுப்பேற்று தயாரா இருங்க. ரீல்ஸ் போட எதுக்கு ஏங்க விட்டுட்டு அதுக்கு பேசாம நம்ம கூட இருந்தா அட்லீஸ்ட் அது ஒரு மாசத்துல கொஞ்சம் பழகிருமே. இல்ல, நான் அப்படிதான் பண்ணேன். நான் முத குழந்தையில இருந்து நமக்கு ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணோன்னு நேரம் ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு நானு. ஆனா அந்த அனுபவத்துல பட்டுட்டு ரெண்டாவது குழந்தைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். வேணாம், எல்லாம் நான் தலைகீழா பண்ணேன். ரெண்டாவது குழந்தைக்கு அம்மா எனக்கு நைட்டு தூக்கம் வேணும், நீ ஒரு வாரம் இல்ல, ஒரு 15 நாள் இல்ல, 30 நாள் இல்ல, கூடுதல் எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்க. நான் முதல்ல ஆக்சுவலா சொல்ல போனா, நான் கல்யாணம் பண்ணி முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டதுங்கிறதே ரெண்டாவது குழந்தை பத்தப்பதான்.
அது வரைக்கும் எதுக்குமே அவன் பெரும்பாலும் அமுச்சு விட்டது கிடையாது. 2வது குழந்தை பிறந்த அன்னைக்கு தான் நீ போயிட்டு 1 மாசம் கழிச்சு கூட வாப்பான், பொறுமையா வா, ஒன்னும் அவசரமே இல்ல, எனக்கு அந்த தூக்கம் வேணும் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒய்ஃபுக்கு நன்றி. அமுச்சுட்டேன். எதுக்குன்னா கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டதுக்கு இந்த வாரம் டியூன் 2 ஐமேக்ஸ்ல போறேன். ஏன் சும்மா இருங்க, படத்துக்காகலாம் போயிட்டு பசங்களை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நடக்குறீங்க. ஒரு நன்றி தானே, கடன் ஏன்டா பட்டிருக்கோம்ல. டேய் அநியாயம் பண்றான் பாருங்க. டியூன் 2 ஆக்சுவலா இந்த இந்த வாரம் ஏன் இத்தனை படம் கவனிச்சிங்களா பிரகாஷ்? எவ்வளவு படம் தெரிக்குது, நிறைய ரீரிலீஸ். ஆக்சுவலா ரீரிலீஸ். திருச்சியில ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா சென்னையில அவ்வளவு படம் ரீரிலீஸ். ரஜினி முருகன், எம் குமரன், இன்டர்ஸ்டெல்லாரு, டியூன் 2, அப்புறம் அந்த இல்ல எனக்கு கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் ஓடிட்டு சொல்லுங்க இருக்கு. சொல்லுங்க அதுக்கு இது குச்சு குச்சு ஹோத்தாகேன்னு நினைக்கிறேன், அது ஓடுது. எப்பா இந்த படம் வேற, இன்னொரு படம், அவ்வளவுதான். எனக்கு நீங்க ஹிந்தி படம் சொன்னீங்களா, அது ரொம்ப காலமா ஓடுது, அது ஏன் ஓடுதுன்னே தெரியல எனக்கும். அதே மாதிரி சென்னையில வெண்ணி தாண்டி வருவா பயங்கரமா ஓடுது. எனக்கு ஆச்சரியமா என்னன்னா, இங்க திருச்சியில வந்து இது ரிலீஸ் ஆகல, சிவகார்த்திகை படம் ரீ ரிலீஸ் ஆகல, ரஜினி முருகன். ஆனா வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரீ ரிலீஸ் ஆகுது, அது மெயின் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த படத்தை ரீலீஸ் பண்றாங்க, சிவகார்த்திகை படத்தை ரீலீஸ் பண்ணலையான்னு. ஏன்னா இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வேணுக்கு ரீலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு சன் டிவில போட்டாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் போறேன்னு சொல்லியிருந்தான், ஆனா சந்தோஷ் சுப்ரமணியம் போடாம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஞாயிற்றுக்கிழமை போட்டான். திடீர்னு சடன், அதாவது சடன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பண்ணி விட்டு போனான் சன் டிவிக்காரன். அடப்பாவிங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல பிரகாஷ், நிறைய பேர் ஆக்சுவலா இந்த வாட்டி ஏகப்பட்ட சென்னையில வந்து அதுவும் இது ஃபுல்லா அந்த அமீர் கானுடைய எல்லா படங்களும் ரீரிலீஸ் ஆகுது இதோட சேர்த்து. இப்ப அப்புறம் அந்த நீங்க ஒரு ஆமா படம் ஆமா, சொன்னீங்க அண்டா உங்களுக்கு சப்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அப்னான்னு ஒரு படம், படம், அது ரிலீஸ் ஆகுது. சீத்தம்மா சீத்தம்மா வாக்கிட்லோ சுடிமல்லி செட்டு, அந்த எஸ்வி. படம். ஆமா, அது சூப்பர், அது ஐயோப்பா ஆகுது, அந்த படம். அதாகுது, வேணா நீங்க தங்கல் போயிட்டு ஆகுது, வந்துருங்களேன், நாளைக்கு வேணா லகான் அந்த படம் ஆகுது. போயிட்டு வாங்களேன். இல்ல நாளைக்கு அந்த படம் வேணா போயிட்டு வாங்களேன். அப்படியா? இதுலயே போவா, தெலுங்குலயே போவா? தெலுங்குல போங்க, தெலுங்கு இங்கிலீஷ் அப்டேட் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷ் அப்டேட் ஆ, இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட், நீங்க தாராளமா நம்பி அப்படியா? தெலுங்குலயே பார்க்கலாம். சூப்பர் படம், நம்பி பார்க்கலாம். சூப்பர் அப்பா, படம், நல்லா இருக்கும், செம ஃபீல் குட் மூவி. 9.7ங்க ஸ்டாரு ஏன் இங்க பாருங்க, ரீ புக்மைஷோல. ரிலீஸ்லயுமே ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு, ரீ ரிலீஸ்லயே அம்மா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரான படம். பிரகாஷ் 9.7 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் புக்மைஷோல. உண்மையில ஒருத்தான படம் தான். பண்ணிக்கலாம். நான் புக் ஓ, மை ஷோ ரேட்டிங் எப்பவுமே நம்புறது கிடையாது, எப்பவுமே நம்ம அதெல்லாம் நான் பெருசா கேர் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒரு படம் ஒன்று கொடூர மொக்கையான படம் 9.9 கொடுத்து வச்சிருந்தாங்க, அதே ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க, நான் அது போடல. அது வேறங்க. முடக்க அது டென்ஷன். வந்து ஒரு ஒரு 100 பேர் 200 பேர் வந்து சேர்ந்து பண்ணிருப்பாங்க. இது வந்து 10,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. இல்ல அதான் சொல்றேன், இது வந்து ஒரிஜினலா அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு படம், ஆமா தரமான ஆமா. படம், தரமான படம். நீங்க இல்ல சப்டைட்டில் இன்னொன்னு, இருக்கு இந்த வாட்டி அப்படின்னா தெலுங்கு இது நடக்குது பார்க்கலாம். பிரகாஷ், டிவிஆர்ல வந்து ஒரு இது மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த ஆமீரோட படங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இது மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னா தங்கல், லகானு, தாரே ஜமீன் பர், ரங்தே பசந்தின்னு ஒரு படம், தில் சாத்தா ஹை, அது அப்புறம் இந்த சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படம், லால் சிங் சட்டா, தலாஷ், எல்லாமே வந்து, அப்புறம் தூம் 3 போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 படம் ரிலீஸ் ஆகுது இவரோடது, அமீர் கானோடது. ஏதோ அவருக்கு பிறந்த நாளா என்ன என்ன அதனால இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு பிறந்த நாள்ல நாளைக்கு அப்ப இந்த இது போயிட வேண்டியதான். நாளைக்கு அந்த இதுவும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த இன்னொரு படம், இந்த ஃப்ளோ படம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அந்த வைல்ட் ராபோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. வைல்ட் ராபோட் வந்து இவன் பரணி சொல்லியிருந்தான், இந்த படத்தை போய் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போன வருஷம். அண்ட் நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஒரு 10 நல்ல படங்கள் லிஸ்ட்ல வந்து இந்த வைல்ட் ராபோட் நான் சொல்லுவேன். ஸோ அந்த படம் ஓகே. சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரியே ஒரு படம் வந்து இந்த ஃப்ளோன்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு அனிமேஷன் படம், அதுவும் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இதுவும் பேர வேண்டியதான். ஓகே, அந்த படம் பாத்துருங்க, நாளைக்கு தெலுங்கு படம், முக்கியமா மகேஷ் பாபு படம் பாத்துருங்க, கன்ஃபார்ம் மறந்துடாங்க. பண்றேன். அடுத்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்டேட் சொல்லிடலாம். குட் பை டக்லி இந்தியா ஷோ கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிக்குதான். நான் கூட 10:30க்குன்னு நினைச்சேன், 10 மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறது தேட்டர் அக்ரிமெண்ட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தேட்டர் அக்ரிமெண்ட்ல அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9 இரவு 10 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது. ஆந்திராலையும் ஷோ போடுறாங்க, தமிழ்நாட்டிலையும் ஷோ போடுறாங்க. ஆந்திராலையும் ஸ்பெஷல் ஷோ, பிரீமியர் ஷோ போடுறாங்களாம், தமிழ்நாட்டிலையும் ஷோ உண்டு. உட்படல இது கன்ஃபர்மேஷன் மெசேஜ். மொத்தம் 10, 10:30 இந்த 2 டைமுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு 10 மணிக்கே நம்ம ஊர்ல வந்து திருச்சிலேயே ஷோ போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதை உறுதியா சொல்லிடுவோம். அவ்வளவுதான். குட் பை டக்லி.
ஏப்ரல் 9 இரவு 10 மணிக்கு தான் முதல் ஷோ. அதுக்கப்புறம் தான் யூஎஸ்ல அவங்க போடுறது 11:30க்கு அவங்க போடுறது செகண்ட் ஷோ. நம்ம போறதா ஃபர்ஸ்ட் ஷோ. நமக்கு அவங்களுக்கு 1.5 மணி நேரம், நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே ஆரம்பிக்கும் இந்த முறை. ப்ரோ ப்ரீமியரா ஷோவையோ போடுறாங்களா? ஷோ நமக்கு ப்ரீமியர் ஷோங்கிறது அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல கண்டினியூ ஷோ வந்துடும், நமக்கு இல்ல வந்து ப்ரோ, ப்ரீமியர் நான் ஷோ. ஃபுல்லா போடுறாங்களா இல்ல குறிப்பிட்ட ஸ்கிரீன்ஸ் அந்த மாதிரி போடுறாங்களான்னு கேக்குறேன். இது நம்ம டிடி ஏரியால அக்ரிமெண்ட் போடுற எல்லா தேட்டர்லயுமே வந்து சொல்லி போடுறாங்களாம், எல்லா தேட்டர்லயுமே வந்து ஷோ உண்டு அப்படின்னா. பெரும்பாலான எல்லா தேட்டருமே, அதாவது தமிழ்நாடு பூரா எல்லா தேட்டர்லயுமே வந்து அபிஷியலாவே 10 ரிலீஸ் மணிக்கு ரிலீஸ் முந்தின பண்ற நாள், மாதிரி கரெக்ட் தானே ப்ரோ? ஆமா அபிஷியலா ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி, ஓகே. ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போடுறாங்க அவ்வளவுதான். இது வரைக்கும் வந்திருக்க தகவல், இப்ப நமக்கு வந்திருக்க தகவல் படி இப்ப கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்தியால 10 மணிக்கு ஷோ போடுறாங்க அவ்வளவுதான். அப்புறம் ஏன் வந்து பிரத்யங்கரா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ நான் அதான் காரணம் சொல்றேனேங்க, யூஎஸ்ல வந்து அப்படி போட்டாதான் ப்ரீமியர் ஷோக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆகும். அவங்க நமக்கு வந்து அபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு லேட்டா தானே வரும், அவங்க அதனால நம்பி சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு எனக்கு கிறிஸ்டோபர் கனகராஜ் போட பாருங்க, காலையில் எந்திரிச்சோடனே அவரோட இதில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அவரு வேற ஒரு இந்த வாட்டி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், இந்த வாட்டி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நம்மள்ட்ட தான் வரும். நம்ம அது தமிழ்நாட்டுல வராமல் எல்லாரும் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொன்னு நான் இந்த ஸ்பேஸ் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் பிரகாஷ்கிட்ட. அந்த இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு, அதை காட்டுறக்காக வந்திருந்தாரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர், சும்மா ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ஒரு டேரக்டர் பதில் வந்தார். ஸோ வந்து காட்டினாரா, நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க, அது சூப்பராக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த மியூசிக் டேரக்டர் கூட வந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, குட்டி குட்டி படம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன படம் பண்ண? அவர் வந்து இல்ல அதெல்லாம் சொன்னா தெரியாதுங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, தெரியும் சரிதான் பாக்கணும். அப்ப வீராய் மக்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் வந்து எனக்கு தெரியுமே, ஓ என்னங்க எனக்கு தெரியாதா வீராய் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து இவரு சுகுமார் சொன்னார்ல, அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி 2-3 படம் சொன்னார். அந்த 2-3மே எனக்கு சுகுமார் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் இன்னைக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில 2வது ஆள் இந்த வீராய் மக்கள் சொல்றதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு சுகுமார் இல்லை. அப்புறம் இது வேற சுகன் வேற ஞாபகப்படுத்தினாங்க இன்னைக்கு அந்த வந்த ஒருத்தர். அவர் வந்து தோழர் நீங்க எஸ்எஸ்சி சைடு பி பாத்தீங்களா அப்படின்னாரு. இல்லைங்க சைடு ஏ பார்த்தேன், சைடு பி பார்க்கல அப்படின்னு. கன்ஃபார்மா பாருங்க, சூப்பர் படம், கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னமோ நம்ம ஸ்பேஸையே வந்து ஒரு 4-5 நாளா கேட்டுட்டு யாரோ வந்து பேசின மாதிரியே இருந்துச்சு, நினைச்சிட்டு இருந்தேன் அது. அண்ட் இன்னைக்கு இதை பாத்தீங்களா, ரவிகிருஷ்ணாவும் சோனியா அகர்வாலும் ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அந்த ஆமா, 70s நேத்து ஏதோ தெலுங்கு. முந்தானே வந்துச்சு தெலுங்கு ஈவெண்ட், முந்தானத்து. ஆமா ஆமா. என்ன ஈவெண்ட் அது ஆக்சுவலா? 7G2 ஓடதா? இல்ல ஏதோ அங்க வந்து ஜீத்த தெலுங்கோட ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல இவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டா போயிருப்பாங்க போருக்கு. அதுல வந்து இதை ரீக்ரியேட் கரெக்டா பண்ணிருக்காங்க. எப்படி இவங்க 2 பேரை கூப்பிட்டாங்க தெரியல, கூப்பிட்டுருப்பாங்க. இவருக்கு அங்க இதுல பேர் என்ன, புவன்கேல் படம் இவரு ஒர்க் பண்றாருல ரவிகிருஷ்ணாவும் கூட, அவங்க அண்ணன் கூட சேர்ந்து ஜோதி கிருஷ்ணா கூட, ஹரிஹர வீரமுள்ளு. அதனால தேடிட்டு சும்மா தானே இருக்கிறாங்க, சும்மா போக வேண்டியதான். அப்பா ப்ரொடியூசருங்கிறப்ப அண்ணன் டேரக்டர், இவரும் கூட போய் நம்மளும் டைரக்ஷன் பார்த்துக்கோ. ஜோதி கிருஷ்ணா தான் டைரக்ஷன் அந்த படத்துக்கு. ஓ அப்படியா? அதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் டைரக்டர். நான் வேற ஜோதி கிருஷ்ணா நினைச்சேன். ஓகே ஓகே. இந்த இவங்க அண்ணன் ஜோதி கிருஷ்ணா தான் டைரக்டர். தமிழ்ல வந்து இவங்க எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க சோனியா அகர்வால? அவங்க 2 பேரும் இல்லங்க இருந்திருப்பாங்க, ஏதாவது ஈவெண்டா இருந்திருப்பாங்க, அப்படி அங்க இருந்திருப்பாங்க, அப்படி சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அப்படி நடத்தி இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓ ஏன்னா நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட 60% ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க 7G2க்கு. ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் வந்து 90% முடிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க 80% முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ன கணக்குனே தெரியல. இல்ல எனக்கு சொன்னவங்க சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. மேபி உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்த தகவல் ஆக்கலாம் அந்த 90%. ஆனா சொன்னாங்க இந்த மாதிரி முடிச்சிட்டு என்ன பண்ணா தெரியுமா, முடிச்சிட்டு முடிய போற தடவை அந்த படத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு மெண்டல் மனதில் போயிட்டாரு. ஜிவி பிரகாஷ் படத்துக்கு போயிட்டாரு. ஆமா ஆமா அதான் கேள்விப்பட்டேன். அந்த படம் இப்போ கிட்டத்தட்ட அந்த படம் 40% மேல முடிஞ்சிருக்காங்க. பிரகாஷ் ஏதோ பட்ஜெட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. 7G2 வந்ததுக்கு அப்புறம் ஏதோ 3rd ஷெட்யூல் போறக்கு ஏதோ பட்ஜெட் கொடுக்கல, அதனால அதுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர்னால இல்ல அப்படின்றாங்க, செல்வா மேல பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனா தெரியல என்னன்னு. அப்புறம் இன்னொன்னு அந்த வேற படம் ஏதோ அவங்க ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த 7G2 அவங்க ஃபன் பண்ணலன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க.
ரைட், ஓகே. சரி, வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா அப்படியே இன்னைக்கு பேச எப்படியே 9:45 இப்படியே முடிச்சிடலாம். வேற டாபிக் இருந்தாலும் சொல்லுங்க. கரகர கரகர குரல்ல ஒருத்தன் வருவானே, இன்னும் வரக்கானவே, ரொம்ப நேரமா இன்டரப்ட் பண்ணாம இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அங்க ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தம்ஸ்டோன் போடுறாரு, அவராலையும் பேச முடியல போல இருக்கு. அவுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு கேட்கல போல. இன்னைக்கு அதான் நிறைய பேருக்கு கனெக்டிங் இஷ்யூ காமிக்குது, ஏகப்பட்ட பேருக்கு. அதனால அப்படியே வேணா முடிச்சிருவோம். பாய், நாளை சந்திப்போம். ஓகே பாய். உடனே கிறிஸ்டோபர் காங்கிராஜ் ட்வீட் போட்டா இருப்பாங்க, நீங்க பேசுறது கேட்டு போட்டாருன்னு. ஐ கெஸ் டிஎன் வில் ஹேவ் பிரீமியர் இருக்கும்னு நினைக்கிறேன்னு போட்டார் உடனே. நியூஸ் போயிருக்கு, நம்ம பேசுறது அவர் என்ன ஸ்பீக் எங்கேயா இருக்கிறாரு. அவர் லிசனர் ஒரு வந்திருப்பார்ல. இல்ல நியூஸ் போயிருக்கும். நியூஸ் நீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே கன்ஃபர்மேஷன் இப்போ வந்துருச்சு இல்ல, கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன். அந்த ட்வீட்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்பாங்க, கேட்டால் டக்கு எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். இங்க தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஷோங்கிறது 10 அல்லது 10:30 ஷோ கன்ஃபர்மேஷன். நமக்கு 2 அக்ரிமெண்ட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. 2 டைமே சொல்லியுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. தோராயமா 10 அல்லது 10:30 நமக்கு வந்து ஏப்ரல் 9 ஷோ போடுற மாதிரி இருக்கும்னு. நீங்க வெற்றி தேட்டர் வந்து அவங்க இதே பாத்தீங்கன்னா தெரியுமே, வெற்றி தேட்டர் வந்து தேட்டர் அக்ரிமெண்ட் படம் சைன் ஆயிடுச்சுன்னு சொல்லி போடும் போதே எல்லாரும் வந்து ஏப்ரல் 9 அன்னைக்கு சந்திப்போம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டாரு. பட் வந்து அது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணலங்கனால டக்குன்னு அதை எடிட் பண்ணி ஏப்ரல் 10ன்னு மாத்திட்டாரு. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் கூட அக்ரிமெண்ட் போடும்போது ஏப்ரல் 9ங்கிறத அக்ரிமெண்ட் மாதிரி இவங்க போட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாலான தேட்டர் அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே முக்கியமான சிக்கல்களான ஏரியா எல்லாமே அக்ரிமெண்ட் முடிஞ்சு. அவர் ராகுல் அந்த வகையில தெளிவா இருக்கிறாரு. இப்போ ஓவர்சீஸ் புக்கிங் ஆரம்பிச்சிடும். தமிழ்நாடு தேட்டர் புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ அடுத்து டேரக்டா டிக்கெட் புக்கிங்ஸ் தான். டிக்கெட் புக்கிங்ஸ் நம்ம மார்ச் 31 ஆரம்பிக்குது. அதையும் அவர் ஏற்கனவே ட்வீட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்றாங்க. யாரு? வருணன்னா வருணா? நான் வருணன் நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். வருணா டென்ட் கோட்டா வரும். அவர் என்ன போட்டிருக்காரு? அந்த கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அது என்னன்னு அப்படியே பார்த்துட்டு வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து 9 ஸ்டார்ட் ஆகுது. No way they can start from 12. வாய்ப்பே இல்லை. No way they can start from 12. தமிழ்நாடு டைம் இஸ் காலையில நமக்கு 9 மணிக்கு தான் ஷோனா, அவங்க நைட்டு 12 மணிக்கு ஷோ போட வாய்ப்பு இல்லைன்னு போட்டிருக்கிறாரு. நமக்கு முந்த நாளே போடுறாங்களே. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அவங்களாம் ஆஃபீஸாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க பல பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் டாபிக் முடிச்சிடலாமா? ஓகே பாய்.